நம்மளா ப்ரே பண்ணி ஆண்டவரே அருமையான இந்த சாயங்கால வேலைக்காக துதிக்கிற முஸ்திக்கிற ஆண்டவரே, இந்த வேலையில கூட ஆண்டவரே இந்த நரகத்தை பற்றிய தலைப்புல நாங்கள் பார்க்க போகிற ஆண்டவரே, வேதத்திலே நீர் என்ன சொல்லியிருக்கிறீர் என்பதை புரிந்து கொள்வதற்கு தேவ ஞானத்தை கொடுத்து எங்களுக்கு ஆண்டவரே புரிந்து கொள்கிற ஞானத்தை என் தேவன் நீங்க தரும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே, உமது சத்தியத்தை நாங்கள் கரெக்டாக புரிந்து கொள்வதற்கு என் தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. நீங்க தாமே ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலையும் நீர் திறந்து ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தேவ ஞானத்தை கொடுத்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. இன்னும் கார்த்திகேயன் கண்மணி அவங்களும் ஆண்டவரே ஜாயின் பண்ணுவதற்கு எந்த நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற முஸ்திக்கிற ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உமது ஞானத்தை கொடுத்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. பேச்சன் மூலம் ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஓகே, லாஸ்ட் வீக் நம்ம பார்த்ததனுடைய ஜஸ்ட் ஒரு சின்ன ரீகேப்பு. ஸோ லாஸ்ட் வீக் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, மரணம்னா என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு வந்தோம். அப்புறம் மரணம்ன்றது வந்து ஜீவனுக்கு ஆப்போசிட்டானது, எதிரானது. ஜீவன் இருக்கும்போது, அதாவது ஜீவன்றது வந்து தேவனுடைய சுவாசம், அந்த ஆவி, அது வந்து இந்த சரீரத்துல இருக்கும்போது ஜீவன் இருக்கு. அந்த ஆவி வந்து இந்த சரீரத்தை விட்டு எடுபட்டு போயிடுச்சுன்னா அதுதான் மரணம். இப்ப ஜீவன்றது வந்து ஆவி இருக்கிறது, ஆவி வரும்போது உயிர் அடையுது, ஆவி போனா மரணம் அடையுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது மனிதன் வந்து எப்படி இருக்கிறான், அந்த பரிமாணங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படின்ற முப்பரிமாணத்துல மனிதன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அதை பார்த்தோம். அதுக்கப்புறமா இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் இதுல வந்து எது மரிக்க கூடும், எது மரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இல்ல மூணுமே மரிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மரணம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்தோம். மரணம் அப்படின்றது வந்து திரும்புதல், பழைய இருந்த நிலைமைக்கு, முன்னிருந்த நிலைமைக்கு திரும்புறது தான் மரணம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதுல எப்படி நடக்குது, அந்த மரணம் எப்படி நிகழுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த மரணம் எப்படி நிகழுதுன்னா, தேவன் சுவாசத்தை இந்த மண்ணான சரீரத்துல தரும்போது ஜீவன் உண்டாகுது. அதே இது வந்து அந்த சுவாசம் வந்து தேவன் எடுத்துக்கொள்ளப்படும் போது, இந்த சரீரத்துல இருந்து அந்த சுவாசம் போயிருச்சுன்னா அது வந்து மரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ மரணம்ன்றது வந்து எப்படி நிகழுதுன்னா, இந்த சரீரத்துல இருந்து ஆவி எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சுன்னா அது வந்து மரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே சமயத்துல திரும்புதல் அப்படின்ற அர்த்தத்திலையும் பார்த்தோம். திரும்புதல்னா என்னன்னா, சரீரம் வந்து மண்ல இருந்து எடுக்கப்பட்டுச்சு, அது மீண்டும் மண்ணுக்கே திரும்புது. ஆவி தேவன்கிட்ட இருந்துச்சு, அது ஆவி திரும்ப தேவன்கிட்டே போயிடுது. அப்ப இது ரெண்டுமே வந்து திரும்ப தன்னுடைய பழைய நிலைக்கு தான் போகுது. அப்ப அதே மாதிரி ஆத்மா எங்க இருந்து வந்துச்சு அது பழைய நிலைமைக்கு போறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப ஆத்மா வந்து எங்க இருந்தும் அது வரல, அது வந்து இந்த ஆவி சரீரத்தோடு சேரும் போது அந்த ஆத்மா என்ற ஒன்று உருவாக்கப்படுது. அப்ப அதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு, அது அப்படி ஒரு பொருளே இல்லாம இருந்துச்சு. இது ரெண்டும் சேரும் போது ஒரு உயிர் உண்டாகும் போது, உயிர் வரும்போது, ஆவி வரும்போது அந்த ஆத்மா உண்டாகுது. அப்ப ஆவி போயிடுச்சுன்னா ஆத்மா இல்லாமல் போய்விடுது. அப்ப மரணம் அப்படின்றது உண்மையிலேயே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சரீரம் மண்ணுக்கே திரும்பிடுது. அது முன்னாடி இந்த நிலையில தான் இருக்கு, மண்ணா இருந்துச்சு மண்ணுக்கே திரும்புது. ஆவி எப்படி இருந்துச்சோ பழைய நிலைமைக்கே திரும்பிது, தேவனிடத்துல இருந்துச்சு தேவனுக்கே திரும்பிது. சரி, ஆத்மா மட்டும்தான் அது முன்னாடி இல்லாம இருந்துச்சு, இப்போ மரணத்திற்கு அப்புறம் அது இல்லாமல் போய்விடுகிறது. அப்போ ஆத்மா மறிச்சு விடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுல ஆத்மா மறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வசனங்கள் பார்த்தோம். அதுல இந்த கிறிஸ்தவமும் சரி மற்ற மதங்களும் சரி ஆத்மா மறிப்பதில்லை அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணி கொண்டு வராங்க. இது வந்து வேதத்துல இருக்கக்கூடிய தேவனுடைய சத்தியம் கிடையாது. ஏன்னா தேவனுடைய சத்தியம் வந்து இந்த கனியை புசிக்கும் நாள்ல நீ சாகவே சாவாயினாரு. எது சாகும் அப்படின்னா, பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் அப்படின்ட்டு இருக்கு. அப்ப ஆத்மா தான் சாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். எத்தனை ஆத்மா சாகும், இதுல எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கானா, எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் தேவ மகிமேற்றலானோம். அப்ப எல்லா ஆத்மாக்களும் பாவம் செய்திருக்கு. அப்ப எல்லா ஆத்மாக்களும் மறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மா சாகும் அப்படின்னு சொல்லிட்டு வேதவசனத்துல இருந்து பார்த்தோம். அப்ப ஆத்மா சாகிறது இல்ல, மறிக்கிறதே கிடையாது. இன்னொரு நிலையில போய் இருக்கும், இல்ல நம்ம வந்து தொடர்ந்து வாழ்ந்துட்டே இருப்போம், ஒவ்வொரு ஜென்மங்களா எடுப்போம், இல்லாட்டி பரலோகத்திலே நரகத்துல இங்க இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட காரியம் வந்து எங்க இருந்து அந்த தாட் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஏதேன் தோட்டத்துல பிசாசன் வந்து நீங்கள் சாகவே சாவது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்ப அந்த தாட் தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஆத்மா அழிவில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அழியாத ஆத்மா அப்படின்றதுக்கெல்லாம் சொல்றதுக்கான காரணம் வந்து இது வந்து
தேவனுடைய உபதேசம் கிடையாது. இது வந்து சாத்தானுடைய உபதேசம். தேவனுடைய உபதேசம் வந்து பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும்ன்றதுதான் தேவனுடைய உபதேசம். அதனால ஆத்மா மரிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதெல்லாம் ஏன் பார்த்துட்டு வந்தோம்னா, முதல் நரகம் அப்படின்றத படிக்கிறதுக்கு முன்னாடி பொதுவான கருத்துக்கள்ல நரகத்துல எது போயிருது. ஏன்னா படத்துல வந்து சரீரம் போட அப்படியே கத்துற மாதிரி எல்லாம் காட்டுறாங்க. சிலர் வந்து ஆத்மா தான் எரியும்ன்றாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கருத்து இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் முதல்ல நம்ம கிளியர் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் நரகத்துக்குன்ற டாபிக் உள்ள நெக்ஸ்ட் வீக் தான் போக போறோம். அப்ப இன்னைக்குமே வந்து இந்த மரணம் தொடர்பா இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில காரியங்களையும் நம்ம பார்க்க போறோம். லாஸ்ட் வீக் இருந்தது பார்த்தது ஓரளவு புரிஞ்சா எல்லாருக்கும்? இல்ல ஏதாவது கொஸ்டின்ஸ்? ஓகே, இப்ப நம்ம நெக்ஸ்ட் இது போறோம். மரணத்தை குறித்து வேதாந்தத்துல சொல்லி இருக்கிற போதனைகள்ல இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா இன்னும் கொஞ்சம் சில காரியங்களை நம்ம எக்ஸ்ட்ரா பார்க்க போறோம். இதுவும் எதுக்கு அப்படின்னா, அந்த நரகம்ன்ற டாபிக் உள்ள வரும்போது அதை வந்து ட்ரெடிஷ்னல் மைண்ட் செட்ல என்ன இருக்கு அப்படின்றத வந்து நம்ம புதுசா விளக்கி சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா எல்லாருக்குமே வந்து எந்த மதமா இருந்தாலும் நரகம் அப்படின்னு சொன்னோடனே அந்த என்ன கான்செப்ட் அவங்களுக்கு உள்ள ஏற்கனவே இருக்கோ அதை அந்த கண்ணோட்டத்துல தான் அதை பார்க்க போறாங்க. அப்ப நம்ம இப்ப எதுக்காக இதெல்லாம் எடுத்துட்டு வரோம்னா, வேதத்தின் அடிப்படையில முதல் உடைக்க வேண்டிய காரியங்கள்லாம் தெளிவா உடைச்சு அதை புரிஞ்சு அந்த கான்செப்ட்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு இதுக்கு மேலதான் நம்ம அந்த நரகம்ன்ற கான்செப்டே வந்து அதை ஸ்டடி பண்ணி புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் இவ்வளவு டீட்டெயில்டா இந்த மரணம், ஆத்மா இதை பத்திலாம் பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். இருந்தாலும் திரும்பவும் பார்க்கும்போது இந்த கோர்வையா பார்க்கும்போது கரெக்டா அந்த நரகம் டாபிக் படிக்கும்போது ஈஸியா புரியும். அதுக்காக நம்ம இப்ப பார்ப்போம். இப்ப வேதாகமத்துல வந்து அதனுடைய மூல மொழியான எபிரேய மொழியில வந்து மரித்தவர்கள் எல்லாரும் காணப்படாத அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது அன்சீன் அப்படின்ற வார்த்தை அர்த்தம் தான் அந்த வார்த்தைக்கு வருது. அந்த வார்த்தை என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா ஷியோல் அப்படின்ற வார்த்தையை தான் குறிப்பிடப்பட்டு எழுதியிருக்காங்க. அதாவது வேதாகமத்தின்படி அந்த எபிரேய மொழியில எழுதும் போது அங்க பயன்படுத்தப்பட்ட வார்த்தை வந்து ஷியோல். அந்த ஷியோல்ன்றதுக்கான சரியான அர்த்தம் என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா காணப்படாத அப்படின்ற மாதிரி அன்சீன் அப்படின்றது தான் வந்து அந்த வார்த்தையினுடைய அர்த்தமா இருக்கு. அந்த ஷியோல்ன்ற வார்த்தையினுடைய அர்த்தம். அடுத்தது, மனிதனோ அல்லது விலங்கோ மரிக்கும் போது அது எல்லாமே வந்து மறைஞ்சு போயிருது. அதாவது கண்ணுக்கு தெரியாம புலப்படாத காணப்படாததா ஆயிருது அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. அதனாலதான் அந்த ஷியோல் அன்சீன்ற வார்த்தை ஷியோல்னு பயன்படுத்தியிருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? அது ஏன் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, மரித்த பிறகு காணப்படாம போயிடுது. இது வந்து வெறும் மனிதர்களுக்கு மட்டும் சொல்ல, விலங்குக்கும் மிருகங்களுக்கும் அப்படிதான் சொல்லியிருக்கு, மறைந்து விடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து சரியா புரிஞ்சுக்கணும்னா நம்ம இன்னைக்கு கூட தமிழ் லாங்குவேஜ்ல எப்படி பேசுவோம் அப்படின்னா, ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க மறைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? டெத் ஆயிடுச்சுன்னா அவர் மறைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மறைந்து விட்டார், அவர் இன்னும் மறைந்து விட்டார் அப்படின்ட்டு அவருடைய மரண செய்தின்றதுல வந்து அவர் மறைந்து விட்டார் அப்படின்வாங்க, காலமாய் விட்டார்னுவாங்க. அப்ப இந்த மாதிரி சொல்ல எல்லாமே எங்க இருந்து வருதுன்னா, மறைந்து விட்டார் அப்படின்னு சொல்லும் போது கண்ணுக்கு தெரியாமல் ஆயிட்டார் அவரு அப்படின்றதுதான் பொருள். அந்த மரணத்தை வந்து மறைந்து விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. எபிரேயத்திலையும் அதே சொல்லதான் அந்த அன்சீன், காணாம தெரியாது, கண்ணுக்கு தெரியாதவர் ஆகிவிட்டார் அப்படின்றதுதான் வந்து அதனுடைய அர்த்தம். அப்ப இது சரீரத்தை குறித்து சொல்லப்பட்ட விஷயமா? அந்த கண்ணுக்கு தெரியாம போயிருது அப்படின்றது வந்து சரீரத்தை குறித்து சொல்லப்பட்ட விஷயமா? ஒருத்தர் மறிச்சிட்டாரு அப்படின்னும் போது ஆமா, சரீரத்தை பத்தி தான் சொல்றாங்க. அந்த சரீரமா இருந்தாரு, அவர் இறந்துட்டாரு. ஓகே. அப்ப சரீரம் வந்து மரித்த பிறகு அங்கேயே இருக்கா இல்ல அங்க காணாம போயிருதா சரீரம்? அது காணாம போயிடுது. அத புதைச்சிடுறாங்க, எரிச்சிடுறாங்க. புதைச்சிடுறாங்க, எரிச்சிடுறாங்க, ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு செய்யறாங்க. ஓகே. இப்போ மரித்த பிறகு, இப்போ ஒருத்தர் இறந்துட்டாரு, இறந்த உடனே அவங்க சரீரம் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கா இல்லையா? இப்பதான் மரிச்சிருக்காரு, மரிச்ச உடனே இருக்கு. அப்ப அந்த சரீரம் வந்து கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. கரெக்டா? அது வந்து நம்ம எடுத்துட்டு போய் புதைச்ச பிறகுதான். அது இப்பெல்லாம் வந்து இன்னும் ஐஸ் பாக்ஸ்ல வச்சு ஃபாரின்ல இருந்து பிள்ளைங்க வர்றதா இருந்துச்சுன்னா அது வரைக்குமே வச்சிருக்காங்க. 3 நாள் 4 நாள்லாம் கூட, ஒரு வாரம்லாம் கூட வச்சிருக்காங்க. அப்ப ஒரு வாரத்துல எப்ப வேணாலும் போய் அந்த மாஸ்டர்ல இருந்து எடுத்து பார்த்தா அந்த சரீரம் இருக்கா இல்லையா? அங்கதான் இருக்கு. அப்ப அது வந்து கண்ணுக்கு தெரியுது சரீரம். ஒருத்தர் மரித்த உடனே கண்ணுக்கு தெரியாம போறது அப்படின்றது வந்து அப்ப சரீரத்தை பத்தி சொல்லலன்றது தெரியுது. ஏன்னா சரீரம் வந்து அதுக்கப்புறம் கூட பார்க்கலாம். புதைச்ச பிறகு கூட இன்னைக்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு கிரைம் கேஸ் இருக்கு அப்படின்னா, புதைச்சிருந்தாங்கன்னா அதை கோர்ட் ஆர்டரோட திரும்ப தோண்டி எடுத்து அந்த சரீரத்தை வந்து போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு பாக்குறாங்க.
அப்ப அந்த சரீரத்துக்கு வந்து நம்ம மறுபடியும் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மரித்த உடனே கூட கண்ணு முன்னாடியே தான் இருக்கு. இதை இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மரித்தது எத்தனை மணிக்கு? பைபிள் படி நம்ம இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கெல்லாம் இது பண்றாங்க இல்லையா? அந்த கணக்குப்படி இயேசு கிறிஸ்து பைபிள் படி மரித்தது எத்தனை மணிக்கு? 3 மணி. சாயந்தரம் 3 மணிக்கு. 3 மணி ஆமா. அளவுல சிலுவையில மரிச்சாரு. அது மரிச்சதுக்கு அப்புறம் அவரு உடனே அங்க இருந்து சிலுவையில இருந்து காணாமல் போய்விட்டாரா? இல்ல. இல்ல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போர் சேவகர்கள் போய் அந்த ஈட்டியால குத்தி பாக்குறாங்க. அப்புறம் அவர் மரித்து விட்டாருன்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறமா வந்து அங்க சொல்லி எடுத்து சீஷர்கள் வந்து அவரை இறக்கி சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி, அதாவது மாலை 6 மணிக்கு முன்னாடி அவருடைய உடலை வந்து கல்லறையில வைக்கிறாங்க. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்ததுக்கும் அவர் அடக்கம் பண்ணப்பட்டதுக்கும் இடையில ஏறக்குறைய ஒரு 3 மணி நேரம் கேப் இருந்திருக்கு. அந்த 3 மணி நேரம் கேப்ல வந்து சிலுவையில தான் சரீரம் இருந்துச்சு. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப கண்ணுக்கு தெரியாம, மரணம் அடைஞ்ச உடனே கண்ணுக்கு தெரியாம போனது என்னது? இயேசு கிறிஸ்துவனுடைய ஆத்துமா. அப்ப மரணத்துல வந்து எது கண்ணுக்கு தெரியாம, அந்த ஷியோல்னு சொல்லும்போது அன்சீன் அப்படின்றாங்க. அப்ப அந்த அன்சீன், கண்ணுக்கு தெரியாத ஒரு நிலைக்கு எது போகுது அப்படின்னா ஆத்துமா தான் போதே தவிர சரீரம் போகவில்லை. சரீரம் கண்ணு முன்னாடி இருக்கு. நம்ம தான் அதுக்கப்புறம் கல்லறையிலயோ குடியிலையோ இல்லாட்டி நெருப்புலையோ போட்டு அதை எரிச்சு இது பண்றாங்களே தவிர அந்த கண்ணுக்கு தெரியாமல் போறதுன்றது வந்து சரீரம் கிடையாது. அது வந்து ஆத்துமா. புரியுது இல்லையா? புரியுது. அப்ப இயேசு கிறிஸ்துவுமே வந்து மரித்த உடனே இமீடியட்டா ஷியோலுக்கு வந்து அந்த ஷியோல்ன்ற நிலைக்கு 3 மணிக்கே அவர் வந்து காணாமல் போய்விட்டாரு. அவருடைய ஆத்துமா ஷியோல்ன்ற நிலைக்கு போயிருச்சு. அதை வந்து இடம்னு சொல்றாங்க. நம்ம அது தனியா விஷயம் படிக்கும்போது பார்க்கலாம். அந்த ஒரு இடத்துக்கோ நிலைக்கோ அதுக்கு ஆத்துமா போய்விட்டது 3 மணிக்கா. ஆனா அவரது சரீரத்தை வந்து கல்லறையில வைக்கிறதுக்கு சாயந்தரம் 6 மணிக்கிட்ட ஆச்சு. புரியுது இல்லையா? அப்போ மரித்த உடனே காணாமப்படாமல் போறது வந்து ஆத்துமா தானே தவிர சரீரம் கிடையாது. இது கிளியர் ஆயிடுச்சு இல்லையா? மரித்த உடனே காணாம போறது வந்து ஆத்துமா தான், சரீரம் இல்ல. சரீரம் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கு. அதுக்கப்புறம் எப்ப நம்ம தேவையோ அப்ப நம்ம போய் அடக்கம் பண்றோம். அதை கூட திரும்ப தோண்டி எடுக்க முடியும். கொஞ்ச காலம் கழிச்சு அது எலும்பு கூட எடுக்க முடியும். அந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனா ஆத்துமாவை திரும்ப கொண்டு வந்து பார்க்கவே முடியாது. ஆத்துமா மரித்து போயிருது. அது இல்லாமல் போயிருது. அது வந்து ஷியோல் அப்படின்ற இதுக்கு போயிருது. அப்ப இந்த ஷியோல் இல்ல ஹேடிஸ் இதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீக்ல இருந்து அதை டீட்டெயிலா இன்னும் கொஞ்சம் படிக்க போறோம். அப்ப இந்த ஷியோல்ன்ற என்ன அப்படின்னு பாத்துக்கலாம். ஆனா இப்போதைக்கு வந்து நமக்கு வந்து அது வந்து மரித்தவர்களுடைய ஒரு இடம், இல்ல இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா அது வந்து மரித்தவர்களுடைய நிலை. அவர்கள் கண்ணுக்கு தெரியாத ஒரு நிலை, அன்சீன் நிலைக்கு, இல்லாத ஒரு நிலைக்கு போயிடுறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ மரிக்கிற எல்லா ஆத்துமாவும் எங்கதான் போயிருது? ஷியோல். ஷியோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அன்சீன் ஸ்டேட். அதாவது அது வந்து ஒரு ஃபிகரேட்டிவா, உருவகமா ஃபிகரேட்டிவ் ஸ்டேட்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு வந்து மரித்த உடனே மனிதனுடைய ஆத்துமா அந்த ஷியோல் அப்படின்ற இதுக்கு போயிருது. அப்ப இதுல போகும்போது டவுட் வருது, உடனே கேட்டுருவா. சொல்லுங்க சிஸ்டர், கேளுங்க. இப்ப நம்ம வந்து லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம்ல, ஆத்மா வந்து இட் சீஸ் டு எக்ஸிஸ்ட் அப்படின்னு நம்ம பாக்குறோம்ல. அது இல்லாம இருந்துச்சு, இல்லாம தான் போயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ வந்து இப்ப வந்து அது ஷியோலுக்கு போகுது அப்படின்னு சொல்றீங்களே. ஓகே, அதான் நான் வந்து சொல்லும் போது இது நம்ம வந்து செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போறோம். என்ன அப்படின்னா ஷியோல்ன்றது வந்து நம்ம அடுத்த வாரத்துல படிக்கும் போது அது என்ன ஷியோல்னு படிக்கும் போது அது தெரியும். இப்போதைக்கு வந்து அதை நம்ம ஒரு இடமா வச்சுக்குவோம். ஏன்னா இங்க போகுது அப்படின்னும் போது கண்ணுக்கு தெரியாம போகுதுன்னு போது அது ஒரு இடம் மாதிரி நம்ம வச்சுக்குவோம். பட் ஆக்சுவலா அது என்ன அப்படின்னா இட்ஸ் அ ஸ்டேட், ஒரு நிலை. அதாவது மரித்தவர்கள் இருக்கக்கூடிய நிலைன்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஃபிகரேட்டிவ் ஸ்டேட்னு சொல்றோம், ஒரு உருவகமா அது ஒரு நிலை. பட் பேசிக்கலா ஷியோல் அப்படின்னா அன்சீன். அவங்க அங்க பார்க்கவும் முடியாது, அங்க இல்ல. அதுக்கு நம்ம இன்னும் 2-3 வசனங்களும் படிப்போம். அப்ப இன்னும் கொஞ்சம் டீடைல்டா புரியும். ஆனா அது வந்து பேசிக்கலி என்னன்னா சீஸ் டு எக்ஸிஸ்ட். சீஸ் டு எக்ஸிஸ்ட்னும் போது ஒரு விஷயமே இல்லாதப்ப அதை நம்ம பார்க்க முடியுமா? இல்ல. அப்ப அன்சீன்னு சொல்லக்கூடியதோ ஷியோல்னு சொல்லக்கூடிய அந்த நிலை, அந்த ஃபிகரேட்டிவ் ஸ்டேட் அப்படின்றது வந்து ஒரு புரிந்து கொள்ளுதலுக்காக அந்த ஃபிகரேட்டிவ் ஸ்டேட்னு நம்ம சொல்றோம். பட் பேசிக்கலி அந்த ரூட் என்ன அப்படின்னா ஆத்மா மரிக்கும் போது அது வந்து எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாமல் போயிடுது.
அதையா அப்போ ஒரு பொருளே இல்ல, அது இல்லாமல் போய்விடுது, தன் இருப்பை நிறுத்துகிறது, அது இல்லாம போயிடுது. அப்ப அந்த இல்லாமல் போன ஒரு விஷயமே அங்க இல்லைன்னா நம்ம அதை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. முடியாது. அதுக்கான வார்த்தை தான் எபிரேய வார்த்தை ஷியோல். ஓகே. அப்ப அந்த ஷியோல்ன்றது அப்ப ஆத்மா என்ன ஆகுது அப்படின்னா ஷியோலுக்கு போயிருது அப்படின்றாங்க. அதாவது அன்சீனுக்கு போயிருது, நம்ம பார்க்கவே முடியாத நிலைக்கு போயிருச்சு. அப்படின்னா அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸே இல்லாம போயிருச்சுன்னு அர்த்தம். ஓகே. ஏன்னா இப்போ ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குன்னா ஒரு எங்கேயோ இருக்கு அப்படின்னா அதை நம்ம பார்க்கலாம். ஷியோல்ன்றது அதை பார்க்க முடியாது, அது அன்சீன்ல இதாயிடுச்சு அப்படின்றதுக்கு எபிரேயத்துல அந்த ஒரு ஃபிகரேட்டிவான ஸ்பீச்சா சொல்றாங்க. ஷியோல்ன்றது அதை நம்ம நெக்ஸ்ட் வீக்ல படிக்கும் போது அது ஒரு இடமா இல்ல அது ஒரு நிலையா அனுபவமா என்னன்றது இப்பயே இன்னும் கொஞ்சம் 2-3 வருஷம் நம்ம சேர்த்து படிக்கும் போது தெரிய வந்துடும் அது என்னன்ட்டுன்னு. பட் அல்டிமேட்டா ஆத்மான்றது சீஸ் டு எக்ஸிஸ்ட், அது இல்லாமல் போய்விடுது. இல்லாமல் போயிடுச்சுன்னா அதை யாராலையும் பார்க்கவே முடியாது, ஏன்னா அப்படி ஒண்ணு இல்லவே இல்லைன்னு ஆயிருது. அப்ப பார்க்கவே முடியாது, இல்ல அப்படின்னு ஆவறதுதான் ஷியோல் அப்படின்னு சொல்லிட்டு எபிரேய பைபிள்ல அந்த ஹீப்ரு வேர்ட் ஷியோல்ன்றதை யூஸ் பண்றாங்க. ஓகே சிஸ்டர். ஓகே. ஓகே, थैंक यू பிரதர். இதுல இப்ப அடுத்த ஒரு கேள்வி என்னன்னா, இது இப்ப நம்ம ஷியோல்ன்ற ஸ்டேட்டுக்கு போயிருது, இல்லாட்டி எக்ஸிஸ்டன்ஸே இல்லாம போயிருது. ஆத்மாவை அதுக்கப்புறம் பார்க்கவே முடியாது. ஆத்மான்றது அந்த உண்மையான நபர் அப்படின்னு சொல்றோம், உருவாக்கப்பட்ட நபர். அப்போ ஒருத்தர் மரித்த உடனே அவர் இல்லாமலே போயிடுறாரு, அவரை பார்க்கவே முடியாது. வெளியே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வெறும் அவருடைய மண், அவருடைய சரீரம். அது நாளடைவுல மண்ணுக்கு திரும்பும், எரிச்சிட்டா உடனே ஆஷா கலந்து மண்ணில் கலந்துரும், இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா டீக்காய் மண்ணில் கலக்கும். அப்போ அது மண்ணுக்கு திரும்புறது சரீரம் மட்டும்தான். அப்ப நம்ம பார்க்கறதும் அந்த வெறும் மண்ணை தான், அந்த சரீரத்தை தான் பார்க்குறோம். பேசிக்கலா இறந்தது எங்க அப்படின்னு பார்த்தா அந்த ஆத்மா எங்க பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு நம்ம கூட ஷேக் ஹேண்ட் பண்ணிட்டு நம்மளோட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு அந்த எமோஷனல் பீயிங் இருந்துச்சு இல்லையா, அந்த பீயிங் என்னாச்சுன்னா அதை காணும். மரிச்சிட்டாரு அப்படின்னா அசைவே இல்லாம படுத்து கிடக்குறாருன்னா என்ன அர்த்தம்? அந்த பீயிங் காணும். அது எங்க போச்சு அப்படின்னா அது இல்லாமலே போயிடுச்சு. அதை தான் ஷியோல்னு பைபிள் சொல்லுது. ஓகே, அது தனி இடம்ன்ற மாதிரி கிடையாது, பட் இட்ஸ் அ ஃபிகரேட்டிவ் ஸ்டேட். அந்த ஒரு நிலை ஒரு உருவகமா சொல்லப்படுது. நம்ம இப்ப ஸ்டார்டிங்ல வரனால அதை சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல எடுத்துட்டு போகும்போது அது புரிய ஆரம்பிக்கும். அதனால ஃபர்ஸ்ட் அது எக்ஸிஸ்டன்ஸே இல்லாம போகுது. இப்போ என்ன சொல்றோம்னா அதுக்கு பைபிள்ல ஷியோல்ன்ற ஒரு பேர் கொடுக்குறாங்க. அது ஒரு ஃபிகரேட்டிவான ஸ்டேட். அதனுடைய அர்த்தம் என்னன்னா அன்சீன், பார்க்கவே முடியாத ஒரு நிலைக்கு போயிருச்சு அப்படின்ட்டு, அதாவது இல்லாமல் போய்விட்டது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இது நீதிமான்களுக்கும் துன்மார்க்கர்களும், விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும், மிருகங்களுக்கும் கூட இது எல்லாருக்குமே பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது இந்த ஒரு விஷயம். அப்போ நம்ம ஏற்கனவே போன வாரம் கூட வசனம் படிச்சோம், ஆவி தேவனிடத்துல இருந்து வந்துச்சு, மண்ணு சரீரத்துக்கு இருந்ததுன்னு. அப்ப ஆவி எங்க இருந்து வந்துச்சோ அங்கேயே மறுபடியும் அது போயிருது. மரித்த மனிதர்கள் விலங்குகள் ரெண்டுத்தினுடைய சரீரமும் ஒரே இடத்துக்கு தான் போகுது. சரீரம் ரெண்டும் ஒரே இடத்துக்கு தான் போகுது. அதுக்கு நம்ம ஒரு வசனம் படிச்சிடலாம். பிரசங்கியில 3வது அதிகாரத்துல 19வது வசனம். பிரசங்கி 3:19. மனுபுத்திரருக்கு சம்பவிக்கிறது மிருகங்களுக்கும் சம்பவிக்கும், அவர்களுக்கும் இவைகளுக்கும் ஏக சம்பவம் உண்டு. இவைகள் சாகிறது போலவே அவர்களும் சாகிறார்கள். ஜீவன்களுக்கெல்லாம் சுவாசம் ஒன்றே. மிருகத்தை பார்க்கிலும் மனுஷன் மேன்மை உள்ளவன் அல்ல, எல்லாம் மாயையே. எல்லாம் மாயையே. அப்ப இதுல என்ன சொல்லிருக்குன்னா, மனுபுத்திரருக்கு சம்பவிக்கிறதே யாருக்கு சம்பவிக்குது? மிருகங்களுக்கு சம்பவிக்குது. ஏன்னா மனுபுத்திரரும் மரிக்கிறாங்க, மிருகங்களும் சாகுது. ரெண்டுமே ஒன்னாதான் சம்பவிக்குது. அவர்களுக்கும் இவைகளுக்கும் மிருகங்களுக்கும் ஏக சம்பவம் உண்டு, ஒரே மாதிரியான சம்பவம் தான் உண்டு. இவைகளும் சாகிறது போலவே அவர்களும் சாகிறார்கள். அப்ப மிருகங்கள்லாம் உயிரோடையவும் இருக்கிறது இல்ல, மனிதர்கள் உயிரோடையே இருக்கிறது இல்ல. அப்ப ரெண்டுமே மரிக்குது. அத சொல்றாரு, ஜீவன்களுக்கெல்லாம் சுவாசம் ஒன்று. எல்லாமே நாசில சுவாசம் இருக்கிறது தான் அதை அனிமேட் பண்ண வைக்குது. அது மிருகமா இருக்கட்டும் இல்ல மனிதர்களா இருக்கட்டும், அந்த அனிமேட் பண்ண வைக்கிறது, அசைய வைக்கிறது, நடக்க வைக்கிறது, உயிரோட அந்த உயிர் சக்தின்னு சொல்லக்கூடியது அந்த ஆவியில தான் இருக்கு, சுவாசம்ல. மிருகத்தை பார்க்கலாம் மனுஷன் மேன்மையுள்ள, ஏன்னா எல்லாமே ஒரே இடத்துக்கு தான் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. இன்னும் 2 வசனம் கூட படிக்கலாம், இன்னும் கொஞ்சம் கிளியரா வருதுக்கு. பிரசங்கிலே 3வது அதிகாரத்துல 20வது வசனம் 21வது வசனம். எல்லாம் ஒரே இடத்துக்கு போகிறது, எல்லாம் மண்ணிலே உண்டாகிறது,
எல்லாம் மண்ணுக்கு திரும்புகிறது. ம். உயர 21. ஏறும் ம். உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியையும் ம். தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியையும் ம். அறிகிறவன் யார்? ஓகே. இதுல வந்து 2 விஷயம் சொல்லியிருக்கு. எல்லாமே ஒரே இடத்துக்கு தான் போகுது. ஏன் அப்படின்னா எல்லாமே மண்ணிலே உண்டாயிருக்கிறது, எல்லாம் மண்ணுக்கு திரும்புது. அப்ப இது எதை பத்தி பேசுது? சரீரத்தை பத்தி. ஆமா. புரியுது இல்லையா? மிருகத்துடைய சரீரமும் மண்ணுல இருந்து தான் வந்திருக்கு. ஆஹ் மனுஷனுடைய சரீரமும் மண்ணுல இருந்து தான் உண்டாக்கப்பட்டிருக்கு. எல்லாமே ஒரே மண்ணுல இருந்து உண்டாக்கப்பட்டனால மரிக்கும் போது எல்லாமே மண்ணுக்கு திரும்புது. ஆனா வித்தியாசம் 29வது வசனத்துல உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியும் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியும் அறிகிறவன் யார்? அப்ப இங்க ரெண்டுத்தையும் ஒரு வித்தியாசம் காட்டுறாரு. மனுஷனுடைய ஆவி எங்க போகுது? உயரப்போகுது. உயரப்போகுது. மிருகங்களுடைய ஆவி பூமிக்கு போகுது. பூமிக்கு தாழ போகுது. பூமி. அப்ப பூமியில இருந்து ஆவி வந்துச்சா மிருகங்களுக்கு? எப்படி தெரியலையே. ஏன்னா மனுஷனை வந்து தேவன் சிருஷ்டித்துட்டு ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். அப்ப அந்த சுவாசம் வந்து பரலோகத்துல இருக்க தேவன் கிட்ட இருந்து வந்த சுவாசம் அது. ஆனா மிருகங்களுக்கெல்லாம் என்ன பண்ணாருன்னா இந்த பூமியில இருந்து ஆகாய பறவைகள் உண்டாகுது, தண்ணில இருந்து இது உண்டாகுது, மிருக ஜீவன்கள் உண்டாக கடவுதுன்னாரு. எல்லாம் மண்ணுல இருந்து அப்படியே உண்டாயிருச்சு. வார்த்தையில தேவன் சொன்ன உடனே அது உண்டாயிருச்சு. அப்போ இன்னைக்கும் வந்து பூமிக்கு வந்து உயிர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. அதனாலதான் நம்ம ஒரு விதையை எடுத்து மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சோம்னா அது செடியா வளர்ந்துருது. அப்ப அந்த விதைக்கான உயிர் எங்க இருந்து கிடைச்சிருக்கு? அந்த விதையை மண்ணுக்குள்ள புதைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த விதை வந்து 6 மாசம் ஆனாலும் அப்படியே காஞ்சு அப்படியே விதையாவே இருக்கும். அதை ஒரு பள்ளம் தோண்டி மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிட்டோம்னா உடனே அது முளைக்க ஆரம்பிச்சிருது. அப்ப அந்த விதைக்கான அந்த உயிரை கொடுத்தது எது? அந்த மண். புரியுது இல்லையா? அப்ப அந்த மண்ணுக்கு வந்து உயிர் கொடுக்கும் தன்மை இருக்கு. அந்த தன்மையை வச்சுதான் எல்லா உயிரினங்களுக்கும் அந்த சுவாசம்ன்றது வந்து மண்ணுல இருந்து வந்துச்சு. மனுஷனுக்கு மட்டும்தான் தேவன் மண்ணிலிருந்து உண்டாக கடவுதுன்னு சொல்லாம ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார். அப்ப மனுஷனுக்கிட்ட இருக்கிற சுவாசம் வந்து தேவனிடத்துல இருந்து வந்த சுவாசம். மிருகங்களுக்கும் மற்ற எல்லாவற்றுக்கும் பூமியில இருந்து வந்து அந்த உயிர் கொடுக்கக்கூடிய ஜீவன் வந்துச்சு, ஆவி. புரியுது இல்லையா? அதனால மரிக்கும் போது மிருகங்களுடைய ஆவி பூமியில தாழ பூமிக்கு இறங்குது, மனுஷனுடைய ஆவி உயர ஏறுது. ஆனா சரீரம் வந்து எல்லாத்துக்குமே மண்ணுல இருந்து தான் எடுக்கப்பட்டனால மண்ணுக்கே தான் திரும்புது. இப்ப இதுல வந்து இந்த வசனத்துல வந்து நம்ம பார்த்ததுல வந்து 2 விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கு. என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்கு? 20வது வசனத்துல ஒரு விஷயம் இருக்கு, 21வது வசனத்துல ஒரு விஷயம் இருக்கு. ஆவியை பத்தி சொல்லுது. ஒண்ணு ஆவியை பத்தி சொல்லுது, இன்னொன்னு சரீரத்தை பத்தி. எல்லாம் ஒரே இடத்துக்கு போகுது, எல்லாம் மண்ணிலே உண்டாகி இருக்கிறது, மண்ணுக்கு திரும்புதுன்னு 20வது வசனத்துல சொல்லிருக்கு இல்லையா? அப்போ ஒரு விஷயம் வந்து எதை பத்தி சொல்லியிருக்குன்னா உயர ஏறும் ஆவி. 2வது வந்து மண்ணுக்கு திரும்பும் சரீரம். 2 காரியம் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த வசனத்துல சொல்லாம விடப்பட்டது எது? ஆத்துமா. ஆத்துமா. அப்ப ஆத்துமாவை மட்டும்தான் வந்து இந்த வசனத்துல சொல்ல. ஏன்னா ஆத்துமா வந்து எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாம போயிடுது. அது எங்கேயும் போறது கிடையாது. அது இல்லாமலே போயிடுது, கண்ணுக்கு தெரியாமலே போயிடும். அப்படி ஒண்ணு இருந்துச்சுன்றதே இல்லாத மாதிரி அழிஞ்சிருது, மறிச்சிருது. அப்ப ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் மறிச்சிருது, அழிஞ்சிருது. நம்ம ஏற்கனவே போன வாரத்திலையும் பார்த்தோம், இல்லாமல் போய்விடுதுன்ட்டுன்னு. புரியுது இல்லையா? அப்ப இந்த வசனத்துல இருந்து தெளிவா எங்கெங்க மரணத்துல போகுது அப்படின்றத பார்த்துட்டோம். ஆவி, மனிதர்களுடைய ஆவி தேவனிடத்துல போகுது, மற்ற மிருகங்கள் எல்லாத்தினுடைய ஆவியும் தாழ பூமிக்கு போகுது. சரீரம் எல்லாத்தினுடைய சரீரமும் மண்ணுக்கு தான் போகுது. இது ரெண்டும் திரும்ப போற இதை சொல்லிருச்சு. ஆனா ஆத்மா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அழிஞ்சு போகுது, அது ஒண்ணுமே இல்லாமல் போயிடுது. அது காணக்கூடாத எக்ஸிஸ்டன்ஸே இல்லாத ஒரு நிலைக்கு அந்த ஆத்மா போயிடுது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது மரித்த நீதிமான்கள். இப்ப இதுல விலங்குக்கும் மனிதர்களுக்கும் பார்த்துட்டோம், ஒரு காரியத்தை பார்த்தோம். இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்னா மரித்த நீதிமான்களுக்கும் துன்மார்க்கருக்கும் விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் ஒரே இடத்திற்கே அவங்க எல்லாருமே போறாங்க. இப்ப கிறிஸ்டியானிட்டியில சொல்றது என்னன்னா மரிச்சவங்க
நல்லவங்களா இருந்து ரட்சிக்கப்பட்டவங்க மரிச்சவங்கன்னா எங்க போறாங்க? மோட்சத்துக்கு போறாங்க. பரலோகத்துக்கு போவாங்க, மோட்சத்துக்கு போவாங்க. அயோக்கியமா இருந்து பாவியா இருந்து மரிச்சவங்க நரகத்துக்கு. நரகத்துக்கு போறாங்க. சோ அப்ப 2 டெஸ்டினேஷன் சொல்றாங்க. நம்ம எங்க போறோம் அப்படின்றதுல வந்து ஒருத்தர் மரிக்கும் போது அவர்கள் எங்க போறாங்க அப்படின்றதுக்கு 2 டெஸ்டினேஷன் சொல்றாங்க. ஆனா மரித்தவர்களுக்கு எல்லாருக்குமே நீதிமான்களா இருக்கட்டும், துன்மார்க்கர்களா இருக்கட்டும், விசுவாசிகளா இருக்கட்டும், அவிசுவாசிகளா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே ஒரே இடத்துக்கு தான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இது எப்படி நம்ம ஏற்கனவே நம்ம இதை பார்த்திருக்கோம், இத பத்தி படிச்சிருக்கோம். இதை இன்னும் வசனத்துல இருந்து தெளிவா திரும்ப ஒரு ஞாபகப்படுத்தி புரிஞ்சுக்கிறதுக்காக 2 வசனங்களை படிக்கலாம். அப்ப ஈஸியா நமக்கு இது வந்து தெளிவா புரியும். ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவத்துல சொல்லக்கூடிய மிக முக்கியமான கேள்வி, இன்னைக்கு மரிச்சா எங்க போவோம், பரலோகமா நரகமா அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கேக்குறாங்க. அப்ப இந்த 2 டெஸ்டினேஷன் இருக்குன்ட்டு ஆழமா நம்மளுடைய மனசுல எல்லாத்துலயுமே பதிஞ்சிருச்சு, வேதத்துல இருக்கிற மாதிரியே நினைச்சு. அப்ப இது வந்து என்ன பைபிள் படி இது கரெக்ட் தானா அப்படின்னு பாக்குறதுக்கு நம்ம ஆதியாகமம் 15வது அதிகாரம் 15வது வசனம் படிக்கலாம். ஆதியாகமம் 15:15. நீ சமாதானத்தோடே உன் பிதாக்கள் இடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். ஓகே, இது யாரை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு? நீன்னும் போது, நீ சமாதானத்தோட உன் பிதாக்களோட சேருவாய்ன்னு சொல்லும் போது யாரை குறிச்சு சொல்லியிருக்கு? ஆபிரகாம். ஆபிரகாம் பத்தி. ஏன்னா ஆபிரகாம் தான் விசுவாசிகளுக்கு தகப்பனானாரு. அவரு தான் தேவன் தனியா அழைச்சாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட கும்பலே கிடையாது, ஒரு உடன்படிக்கையின் ஜனமே கிடையாது, தேவ ஜனம்னு சொல்றக்கூடிய தனிப்பட்ட ஒரு ஜனமே கிடையாது. முதல் யாரை தான் பிரிச்செடுக்கிறாரு தேவன்? ஆபிரகாம தான். இருக்கிற எல்லா ஜனத்திலையும் தனியா ஆபிரகாம் பிரித்தெடுத்து உடன்படிக்கை கொடுத்து அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள்னு சொல்லி தேவனுடைய ஜனம்னு சொல்லி ஆரம்பிச்சது ஆபிரகாம்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. அப்ப இந்த வசனத்தை தேவன் ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, நீ சமாதானத்தோட உன் பிதாக்கள் எடுத்து சேர்வாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்தது ஆதியாகமத்திலே 25வது அதிகாரத்துல 8வது வசனம், 25:8. பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூர்ண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான். அப்போ ஆதியாகமம் 15:15 வந்து சொல்லப்பட்டது தேவன் ஆபிரகாம் கிட்ட அவனுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு தீர்க்க தரிசனமா சொல்றாரு. தீர்க்க தரிசனமா என்ன சொல்றாரு? நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேர்வாய், ஃபியூச்சர்ல நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தீர்க்க தரிசனமா ஆபிரகாமுக்கு தேவன் முன்கூட்டியே அத காரியத்தை சொல்றாரு. அதுக்கப்புறம் 25வது அதிகாரம் 8வது வசனத்துல வந்து அதன் நிறைவேறுதல். தேவன் என்ன சொன்னாரோ ஆபிரகாமுக்கு அது நிறைவேறுது. என்னது? பிற்பாடு அந்த டைம்க்குலாம் அப்புறம் ஆபிரகாம் நல்ல நிறைய வயதிலே முதிர்ந்த பூர்ண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான். அப்ப அங்க சொல்லும் போது பிதாக்களோடு சேருவாய்னு சொல்றாரு, இங்க தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். அப்ப பிதாக்களோடு முற்பிதாக்களோடு போய் சேர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப தேவனால ஆபிரகாம்கிட்ட நீ உன் பிதாக்களோட சேர்வாய் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதே மாதிரி இங்க ஆபிரகாம் வந்து மரித்த போது அதை கன்ஃபார்ம் பண்றாரு, தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான், பிதாக்களோட போய் சேர்க்கப்பட்டான். இப்ப கேள்வி என்னன்னா, ஆபிரகாமுடைய பிதாக்கள் வந்து விசுவாசிகளா? அவங்களா ரட்சிக்கப்பட்டவங்களா? இல்ல இல்ல. ஏன்? அவங்களும் வந்து விக்கிரகத்தை செஞ்சு ஆராதிச்சுட்டு அந்த இது இருந்தவங்க. ஆபிரகாம மட்டும்தான் வந்து தேவன் முதல் கூப்பிடுறாரு. ஆபிரகாமுடைய தகப்பனை அவர் கூப்பிடலாரு, அவருடைய தகப்பனை கூப்பிடல. அவங்கெல்லாம் வந்து விக்கிரக இதுலதான் இருந்தாங்க. அப்போ ஆபிரகாமின் பிதாக்கள். அப்ப ஆபிரகாமுடைய பிதாக்கள்னும் போது அவருடைய அப்பா அந்த ஹிஸ்டரி அப்படியே அவங்க எல்லாருமே வந்து விசுவாசிகளும் கிடையாது, ரட்சிக்கப்பட்டவர்களும் கிடையாது, விக்கிரக ஆராதனையில ஊறி போயிருந்தவங்க, விக்கிரக ஆராதனை வழிபாட்டுல இருந்தவங்க. சோ அவங்க எப்படிப்பட்ட ஆட்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு வசனம் இருக்கு. யோசுவால 24வது அதிகாரத்துல 2வது வசனம். யோசுவா 24:2. அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்கள் ஆகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது
அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். ஓகே, அப்ப தெளிவா சொல்லியாச்சு. ஆபிரகாமுடைய அப்பா தேராகு வரைக்குமே நதிக்கு அந்த பக்கத்துல இருக்கும்போது, நதிக்கு இந்த பக்கம் கடந்து வரும்போது தான் அவங்களுக்கு ஹீப்ரூ, எபிரேயர் அப்படின்ற பேர் வருது. கடந்து வந்தவர்கள்ட்டு அதுக்கு அர்த்தம். அப்ப அதுக்கு அந்த பக்கம் இருந்தவங்க வந்து அவருடைய அப்பா எல்லாருமே வந்து யாரா இருந்திருக்காங்க? விக்கிரக ஆராதனை, வேறே தேவர்களை, சிலை வழிபாட்டுல இருந்தவங்க, விக்கிரக ஆராதனை இருந்தவங்க, தேவனே யாருன்னு தெரியாதவங்க. சோ அவங்கெல்லாம் வந்து அப்ப ரட்சிக்கப்படாமல் தேவனற்றவர்களா தான் வந்து மறிச்சிருக்கிறாங்க. ஆனா இங்க வசனத்துல என்ன சொல்லியிருக்கு? ஆபிரகாமுக்கு நீ உன் பிதாக்களோட சேர்க்கப்படுவாய் அப்படின்னு இருக்கு. அப்ப பிதாக்களோடனா இன்னைக்கு இருக்கிற கான்செப்ட்ல வந்து ரட்சிக்கப்படாதவங்க எல்லாம் மறிச்சாங்கன்னா எங்க போவாங்க? நரகத்துக்கு. நரகத்துக்கு. அப்ப ஆபிரகாமுடைய பிதாக்கள்லாம் வந்து தேவன் அறியாதவங்க, விக்கிரக ஆராதனையில இருந்தவங்க, காலாகாலமா அப்படி இருந்தவங்க மறிச்சு இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் எங்க போயிருப்பாங்க? நரகத்துக்கு. நரக. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ டீச்சிங் படி அவங்க எல்லாருமே நரகத்துலதான் போயிருந்துருக்கணும். அப்படின்னா ஆபிரகாமையும் தேவன் எங்க போவேன்னு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, இல்ல தீர்க்க தரிசனமா எங்க போகணும்னு உரைக்கிறாரு? அவர்கள் பிதாக்களோட. பிதாக்கள் இந்த இடத்துலன்னா அதே நரகத்துல. ஆ. புரியுது இல்லையா? இப்போ புரியுது தம்பி. தனித்தனி இடம்னு பரலோகம்னு ஒரு இடத்துக்குன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு சொல்ல, ஆபிரகாமே நீ விசுவாசித்தாய், நீ ரட்சிக்கப்பட்டிருக்காய், நீ என்னுடைய ஜனம், அதனால நீ வந்து உன் பிதாக்கள் சென்ற அந்த நரகத்திற்கு நீ செல்லாமல் நீ வந்து என்னோடு கூட பரலோகத்தில் இருப்பாய்ன்னு சொல்லவே இல்லை வசனத்துல. இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி டீச் பண்ற மாதிரி அவங்க என்ன சொல்லியிருக்கு? நீ உன் பிதாக்களோட, அதாவது ரட்சிக்கப்படாத விக்கிரகாராதனையிலிருந்து மறித்த உன் பிதாக்களோட சேருவாய், முதிர் வயதுல சேர்ந்து அங்கதான் இருக்க போற இளைப்பார்வை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப விசுவாசிகளாகிய ரட்சிக்கப்பட்டு மறிச்சு ஆபிரகாமும் யாரோட தான் இருக்க போறாரு மறித்த பிறகு? விசுவாசிக்காத ரட்சிக்கப்படாத அவங்களோட பிதாக்களோட தான் சேர்க்கப்பட்டு அங்க இருக்கிறாரு. அப்ப இது கரெக்டா இருக்கு அப்படின்னா இதுதான் வசனம் சொல்லும் போது வேதம் வந்து என்ன சொல்லுது? மரித்த அனைவரையும், அதாவது ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கட்டும், ரட்சிக்கப்படாதவர்களா இருக்கட்டும், விசுவாசிகளா இருக்கட்டும், அவிசுவாசிகளா இருக்கட்டும், தேவனை அறிந்தவர்களா இருக்கலாம், தேவனை அறியாதவர்களா இருக்கலாம், எல்லோரும் ஒரே நிலை, அந்த இளைப்பாறுதல் நிலை. மரித்தாங்கன்னா என்னாவும் நம்ம இப்பதான் பார்த்தோம், சோல் வந்து சீஸ் டு எக்ஸிஸ்ட், இல்லாமல் போய்விடுது, கண்ணுக்கு தெரியாம காணப்படாத ஒரு நிலைக்கு போயிருது. அதை வந்து பைபிள் என்னன்னு சொல்லுது? ஷியோல் அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த ஷியோல் என்ற அந்த அன்சீன், நினைவற்ற, ஒண்ணுமே இல்லாம, எக்ஸிஸ்டன்ஸே இல்லாத ஒரு நிலைக்கு போயிருது. அதுதான் வந்து அந்த பிதாக்களோட சேர்க்கப்படுவாய்ன்னு சொல்லும் போது ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படலாம் சரி, எல்லாரும் ஒரே நிலையில போய் சேர்றாங்க அப்படின்னு தெரியுது. புரியுது இல்லையா? இப்போ நம்ம பார்த்த இந்த வசனம் இருக்கு இல்லையா, இந்த வசனத்துல குறிப்பிட்டிருக்கிறது, அதாவது ஆபிரகாமுக்கு சொன்னது தேவன், நம்ம பார்த்தோம், நீ முதிர் வயதுல பிதாக்களுடைய சேர்க்கப்படுவாயின்னு இருக்கு, அதே மாதிரி மரிச்ச பிறகு நீ சேர்க்கப்பட்ட என்று வருது. அப்போ சேர்க்கப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதுல சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்னா இன்னைக்கு கிறிஸ்தவம் சொல்றது தவறா சரியா? தவறு. தவறு. அப்போ மரித்தவர்கள் வந்து இன்னைக்கு கிறிஸ்தவம் என்ன சொல்லுது? மரித்தவர்களை பற்றி இன்னைக்கு கிறிஸ்தவம் சொல்லும் போது என்ன சொல்லுது? மரிச்ச எல்லாருக்குமே வந்து ஒரே இடத்துக்கு போறது கிடையாது. நல்லவங்க மரிச்சாங்கன்னா அவங்களுக்கு வேற இடம், கெட்டவங்க மரிச்சாங்கன்னா, ரட்சிக்கப்படாதவங்க மரிச்சாங்கன்னா அவங்களுக்கு வேற இடம், ரெண்டு பேரும் ஒரே இடத்துக்கு போறது கிடையாது அப்படின்னு சொல்லுது. கரெக்டா? அப்ப ரட்சிக்கப்பட்டவர்கள் விசுவாசிங்க, தேவனை அறியாதவர்கள், இல்ல தேவனை ரட்சிக்கப்பட்டவர்கள் விசுவாசிகள், தேவனை அறிந்தவங்க, இவங்க எல்லாரும் எங்க போறாங்கன்னு சொல்லுது? பரலோகத்துக்கு போய் அங்க தேவனை துதித்து பாடி எல்லாம் அந்த ஸ்தோத்திரம் செய்து அவங்க எல்லாருமே மகிழ்ச்சியா இருப்பாங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் கான்செப்டா இருக்கு. ஆனா அதே சமயத்துல ரட்சிக்கப்படாதவர்கள், அவிசுவாசிகள், தேவனை அறியாத ஜனங்கள், இவங்க எல்லாரும் எங்க போறாங்க? நரகத்துக்கு போய் அங்க அக்னியில எவ்வளவு நாளைக்கு? சதா காலமும் எரிந்து கொண்டு வேதனைப்பட்டு கொண்டே இருப்பாங்க அப்படின்றதுதான் வந்து இன்னைக்கு இருக்க டீச்சிங்கா இருக்கு. அப்ப இந்த டீச்சிங் வந்து இது உண்மையான டீச்சிங்னா ஆபிரகாமுக்கு தேவன் போய் சொல்லிட்டாருன்னு அர்த்தம். கரெக்டா? ஆபிரகாம் கிட்ட தேவன் சொன்னது உண்மை அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற சர்ச் நம்ம கிட்ட போய் சொல்றாங்கன்னு அர்த்தம். ரெண்டும் சைமல்டேனியஸா வர முடியாது, ஏதாவது ஒண்ணு உண்மை இருக்கும். அப்ப மனிதனை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் சொல்றதுதான் நிஜம். அப்ப பைபிள்ல வந்து ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரோ அதுதான் நிஜம். இன்னைக்கு சர்ச் நமக்கு இல்ல ரிலீஜன் நமக்கு போதிக்கிற காரியங்கள் தப்பான காரியமா இருக்கு. மரித்த பிறகு எல்லாருக்கும் ஒரே இடம் கிடையாது, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தனி இடம், ரட்சிக்கப்படாதவர்களுக்கு தனி இடம் இப்படின்லாம் நமது இல்லையா?
அப்ப இந்த கிறிஸ்தவ சொல்லக்கூடிய இந்த ஒரு போதனை இருக்கு இல்லையா, இது வந்து வேதத்துக்கு முரணான போதனை. ஓகேவா? அப்ப இந்த போதனை வந்து வேதத்துக்கு முரணான போதனைன்னும் போது, ஆனா ஏன் இவ்வளவு கிறிஸ்தவர்கள் அதை நம்புறாங்க, அதை ஸ்ட்ராங்கா ப்ரீச் பண்றாங்க, அவங்க பிலீவ் பண்றாங்க அப்படின்ற ஒரு காரணம் இருக்கு இல்லையா? ஏன்னா ஆமா. பைபிள்ல தெளிவா இந்த இது இருக்கு. அப்ப எங்க இருந்து இது உள்ள வந்துச்சு அப்படின்றதையும் நம்ம படிக்க போறோம். அடுத்த இதுல வர இதுல இந்த வாரம் மேபி தெரியல, எப்போ நெக்ஸ்ட் வீக்ல வருமா என்னன்னு தெரியல. ஆனா பேசிக்கலா இது எங்க இருந்து இந்த பிரச்சனை வருதுன்னா, ஐஸ்வர்யவான் மற்றும் லாசருனுடைய உவமை இருக்கு இல்லையா? இந்த ஐஸ்வர்யவான் லாசரு உவமையில வந்து ஆபிரகாமின் மடி, இன்னொரு பக்கம் நரகம், நடுவில் ஒரு பிளவு, அக்கினி எரியுது, ஒரு சொட்டு தண்ணியாச்சும் கிடைக்குமான்னு அங்க கேட்கறது. ஸோ இந்த நம்ம ஏற்கனவே வந்து ஒரு 12 வாரம் படிச்சிருக்கோம் இந்த ஐஸ்வர்யவான் லாசருனுடைய ஊமை என்னன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனா இந்த இதுல வந்து ஒரு ஏதோ ஒரு வாரத்துல சின்ன பேசேஜ்ல இது மொத்தத்தையுமே நம்ம ஓரளவு அந்த பாயிண்ட்ஸை கவர் பண்ணி எடுத்துட்டு போவோம். ஏன் அப்படின்னா இந்த நரகம்ன்ற கான்செப்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னும் போது பேசிக்கலா அவங்களுக்கு வந்து ஆபிரகாமனுடைய கதையெல்லாம் படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு ஆப்வியஸா எல்லாருமே வந்து நரகம் இருக்கு, தனித்தனி இடம் இருக்கு, இங்க இருந்து அங்க போக முடியாது அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? எல்லாரும் ஒன்னா இல்ல, வேற வேற இடத்துல இவங்க வேதனையில இருக்காங்க, அவங்க மகிழ்ச்சியா இருக்கிறாங்கன்றதுக்கான ஒரே இன்ஸ்டன்ட் பைபிள் என்ன இருக்கு அப்படின்னா ஐஸ்வர்யவான் மற்றும் லாசரனுடைய ஓமை. ஆனா இந்த ஓமையை தவறா புரிஞ்சுக்கிட்டனாலதான் இவ்வளவு பெரிய குழப்படியும் வேதத்துக்கு முரணான இவ்வளவு பெரிய காரியத்தையும் அவங்க இந்த ஒரு ஐஸ்வர்யவான் லாசரனுடைய ஊமையை வந்து புரிஞ்சுக்காதனால வரக்கூடிய காரியமா இருக்கு. இதை தவிர மற்றபடி வேதத்துல வந்து எங்கேயுமே இப்படி ஒரு கான்செப்ட் சொல்லப்படவும் இல்லை, அப்படி கொடுக்கப்படவும் இல்லை. மற்ற இடத்துல எல்லாம் நம்ம இப்ப படிச்சுட்டு வந்த இது மொத்தம் இருக்கு. ஆனா இந்த ஐஸ்வர்யவான் லாசர்ல மட்டும்தான் அது வந்து அவங்களுக்கு வேற மாதிரி தெரியுது. அதனால அவங்களுக்கு அந்த சரியான புரிதல் இல்லாதனால அதை வந்து அவங்க அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. அதையும் நம்ம வர இதுல பார்ப்போம். மேபி இன்னைக்கு அதான் தெரியல, பார்க்கலாம் நம்ம அப்படியே. இது வரைக்கும் கிளியரா இருக்கு இல்லையா? மரித்தவர்களுக்கு வந்து எல்லாருமே ஒரே நிலைக்கு தான் போறாங்க. இலைப்பாறுதல்ன்றது வந்து என்னன்னா அந்த ரெஸ்ட் அப்படின்றது ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்றாங்க. அப்படின்னா போயிட்டு அவங்க வந்து ஒரு பெட் போட்டு படுத்திருக்கிறது கிடையாது. அவங்க சீஸ் டு எக்ஸிஸ்ட், இல்லாமலே போயிடுறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமோ வேதனையோ எதுவுமே தெரிய போறது இல்லை. ஏன்னா அவங்க ஆளே கிடையாது, அவங்கள பார்க்கவும் முடியாது, அன்சீனுக்கு போயிடுறாங்க. அதை தான் வந்து அங்க வந்து ஒரு அந்த மாதிரி ஷியோல்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இப்ப அடுத்தது வந்து மரித்தவர்கள் வந்து மகிழ்ச்சியாகவோ அல்லது துன்பப்படவோ முடியுமா மரித்த பிறகு? ஏன்னா இன்னைக்கு இருக்கிற கான்செப்ட் வந்து நம்ம என்ன பார்த்துட்டு வரோம், இதுதான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்குறோம். மரிச்ச பிறகு நரகத்துல எரிஞ்சிட்டே இருப்பாங்க, இல்ல பரலோகத்துல போய் தேவனை துதிச்சிட்டு இருப்பாங்கன்னு போது இல்லை அப்படின்லாம் பார்த்துட்டோம். அதுக்கு இன்னும் கொஞ்சம் வசனத்தின் ஆதாரத்தோட மரித்தவர்களுக்கு மகிழ்ச்சியாகவோ இல்ல துன்பப்படவோ வேதனைப்படவோ முடியுமா அப்படின்றதுக்கு நம்ம ஒரு 2 வசனம் படிக்கலாம். பிரசங்கிலே 9வது அதிகாரத்துல 5வது வசனம் 6வது வசனம். 9ல 5, 6. உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒழிந்து போயிற்று. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறதொன்றிலும் அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கில்லை. அப்ப இதுதான் வந்து மரித்தவர்கள் குறித்து ஒரு தெளிவான காரியம் இருக்கு. உயிரோடு இருக்கவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே. இப்ப உயிரோடு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் நம்ம சித்திர போறோம்ட்டுன்னு. என்னைக்கோ ஒரு நாள், இன்னைக்கு இல்ல நாளைக்கு, என்னைக்கோ ஒரு நாள் யாருமே இது வரைக்கும் உயிரோடு இருந்ததே கிடையாது. அப்ப உயிரோடு இருக்க எல்லாருக்குமே ஒரு நாள் மரணம்ன்றது நிச்சயம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஆனா மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. ஏன்னா அவங்க எக்ஸிஸ்டன்ஸ்லேயே கிடையாது. அவர்கள் பெயர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னும் போது நிறைய பேர் என்ன இதை புரிஞ்சுக்கிறாங்கன்னா, மறிச்சிட்டாங்கன்னா நம்ம அவங்க பேரையே மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த இந்த வசனத்து இந்த வேர்ட்ஸோடைய அர்த்தம் அது கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்ப மறிச்சிருக்காங்க அப்படின்னா எங்க அப்பா மறிச்சிருக்கிறாரு, எங்க தாத்தா மறிச்சிருக்காரு, ஆனா அவருடைய பேர் எனக்கு இன்னும் ஞாபகத்துல இருக்கு. மேபி ஒரு 2-3 ஜென்ரேஷனுக்கு அப்புறம் மறந்து போகலாம். ஆனா அந்தந்த ஜென்ரேஷன்ல அட்லீஸ்ட் ஒரு 2 ஜென்ரேஷனுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா? ஒவ்வொருத்தருக்குமே வந்து அவங்க அப்பா பேர் ஞாபகம் இருக்கும், தாத்தா பேர் ஞாபகம் இருக்கும், அவங்க தாத்தா பேர் ஞாபகம் இருக்கலாம். ஸோ அப்ப பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறதுன்னும் போது இது வந்து வெளியில உயிரோடு இருக்கவங்க மறிச்சவங்களுடைய பேரை மறந்துடுவாங்கன்றது கிடையாது. மறித்தவர்களுக்கு அவங்க பேர் கூட ஞாபகம் இருக்காதுன்றதுதான். தான் யார் என்பதே அவங்க அறிய மாட்டாங்க. ஏன்னா அவங்க இருக்கவே இருக்காது, அவங்களுக்கு எக்ஸிஸ்டன்ஸே இல்லாத மாதிரி ஆயிடுதுன்றது. புரியுது இல்லையா அந்த இது?
புரியுது. அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறதுன்னு போது அது வந்து செல்ஃபை பத்தி பேசுது. யார் மறிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு அவங்க பேர் முதலாய் அது மறக்கப்பட்டிருக்கு, ஒண்ணுமே நினைவே இருக்காது. அவர்களுடைய சிநேகம், அவர்கள் பகை, அவங்களுடைய பர்சனாலிட்டி இதெல்லாமே, பொறாமை எல்லாமே ஒழிந்து போயிட்டு சூரியனுக்கு கீழே அவர்களுக்கு இனி என்றென்றைக்கும் பங்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மரணத்தினுடைய கான்செப்ட்ல அவங்க வந்து எதுவுமே செய்ய முடியாதுன்னு போது பரலோகத்துல போய் பார்த்து அவங்க பெயர் முதலாய் மறக்கப்பட்டிருக்குன்னு இருக்கு. அவங்களுடைய பேரே கூட அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, பகையோ சிநேகமோ எதுவுமே தெரியாதுன்னும் போது மரித்தவர்கள் வந்து பரலோகத்துல போய் அப்படியே பாட்டு பாடிட்டு வர்ஷிப் பண்ணிட்டு இருக்க முடியுமா? இல்ல மரித்தவர்கள் நரகத்துல போய் ஐயோ ஐயோன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா? அப்ப மரித்தவர்களுக்கு வந்து ஒரு எக்ஸிஸ்டன்ஸுமே கிடையாது. புரியுது இல்லையா? இன்னொரு ஆமா. வசனமும் படிக்கலாம். அதே 9வது அதிகாரத்திலேயே வந்து பிரசங்கில 9வது அதிகாரத்துல 10வது வசனம். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. ஆமா, இது ஏற்கனவே நம்ம நிறைய தடவை இந்த வசனம் படிச்சிருக்கிறோம். இருந்தாலும் சொல்லுங்க, உனக்கு எது செய்யணுமோ அதை இப்பயே செய். ஏன்னா நீ போகிற பாதாளத்திலே அப்படின்னும் போது அங்க பாதாளம் அப்படின்னு சொல்லும் போது இது வந்து ஒரு உருவக சொல், ஷியோல். அங்க பயன்படுத்தப்பட்ட எபிரேய சொல் வந்து ஷியோல். அப்ப நீ போகிற பாதாளத்தினா அந்த ஸ்டேட்டுக்கு நீ போயிடுற, அந்த நிலைமைக்கு, மரித்த நிலைமைக்கு நீ போகும்போது அங்க வந்து உனக்கு செய்கை, வித்தை, அறிவு, ஞானம் இது எதுவுமே இருக்காது. திங்கிங்கோ எந்த எபிலிட்டியுமே எதுவுமே இருக்காது. அதனால எதை செய்யணுமோ நீ வந்து மரிக்கிறதுக்கு முன்னாடி செய் அப்படின்றதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். அப்ப அங்க பயன்படுத்தப்பட்ட வார்த்தை பாதாளத்திலே அப்படின்றது வந்து ஷியோல் அப்படின்ற வார்த்தை தான் அங்க பாதாளத்திலேன்னு பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஷியோல்ன்றது வந்து அன்சீன் ஸ்டேட், மரித்த நிலைக்கு போறது. இங்கிலீஷ்ல வந்து இதை வந்து கிரேவ்னு மொழிபெயர்த்திருக்காங்க, ஹெல்லுன்னு மொழிபெயர்க்கல, இந்த இடத்துல கிரேவ்னு மொழிபெயர்த்திருக்காங்க. அது ஒரு விஷயம். அப்போ வேதாகமத்தினுடைய சத்தியத்தின்படி மரித்தவர்கள் வந்து மகிழ்ச்சியாகவோ இல்ல துன்பப்படவோ வேதனைப்படவோ அது எதுவுமே முடியாது அப்படின்றது கிளியரா தெரியுது. அவங்க வந்து நரகத்துல வேதனையிலையோ அல்லது பரலோகத்துல மகிழ்ச்சியாகவோ இருக்க முடியாது. புரியுது இல்லையா? அப்போ இந்த மரித்தவர்கள் வந்து மரணத்துக்கு அப்புறம் வேதனையிலோ அல்லது மகிழ்ச்சியிலோ இருப்பாங்க, பரலோகத்துல துதித்துக்கிட்டு இருப்பாங்க, இல்ல நெருப்புல வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றது வந்து வேதத்துக்கு முரணான ஒரு போதனை. அந்த மாதிரி டீச்சிங்கே வந்து வேதத்துல இல்லாத ஒரு டீச்சிங். புரியுது இல்லையா? அந்த கோர் என்னன்றது. ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு வரேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம கேட்கறவங்களும் சரி, நமக்கு சொல்லித்தர ரிலீஜனும் சரி என்ன சொல்லிதுன்னா, நல்லவங்களா இருந்து மறிச்சா பரலோகத்துக்கு போகலாம், கெட்டவங்களா இருந்து மறிச்சோம்னா நரகத்துல போய், ஆண்டவர் ஏத்துக்கிட்டு மறிச்சாங்கன்னா ஆண்டவருடைய பிள்ளைனா பரலோகத்துல சந்தோஷமா இருப்பாங்க. அதுல சிலர்லாம் வந்து அப்படியே வயல்வெளி இருக்கு, இயேசு கிறிஸ்து பாட்டு பாடிட்டு இருக்காரு, நாங்க அப்படியே பிளே பண்ணிட்டு இருக்கோம், சில்ட்ரன்ஸ் போல விளையாடிட்டு இருக்கோம்லாம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம நரகத்துல போய் பார்த்துட்டோம்னா அப்படியே அங்க அழுகிற சத்தம், கூக்குரல் சத்தம்னு இந்த ரெண்டு சைடு ஆஃப் டிராமாக்கு வந்து அளவே இல்லாம போயிடுச்சு, ரியாலிட்டியை விட்டுட்டு. புரியுது இல்லையா? நான் ரெண்டு சைடுக்கான இதுவுமே சொல்றேன். சிலர்லாம் நான் நரகத்து ட்ரிப்பு போய் பார்த்துட்டு இருந்தேன், அங்க இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னு அவங்க அது ஒரு சைடு சொல்றாங்க. இன்னொரு சைடுல நான் பரலோகத்துக்கு போய் பார்த்துட்டு இருந்தேன், அங்க எல்லாம் இவங்களோட பேசினேன், மோசையோட பேசினேன், எலியாவோட பேசினேன்ட்டுன்னு அந்த பக்கம் ஒரு ஸ்டோரி போகுது. இப்படி ரெண்டு சைடுமே ஒரு டிராமா வருது. பட் வசனத்தின்படி மரித்தவர்கள் ஒன்றும் அறியாங்க, அவங்க பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கு. அதுதான் உண்மை. அப்போ இந்த கதை சொல்றது எல்லாமே என்னன்னா வேதத்துக்கு முரணான போதனை. அப்ப யாரெல்லாம் வேதத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்க இந்த கதையை நம்ப மாட்டாங்க. வேதத்துல யார் ஸ்ட்ராங்கா இல்லையோ அவங்க வந்து ஐயோ அவங்க நேர்லயே போய் பார்த்து வந்துருக்காங்க பரலோகத்தை, அவங்க நேர்லயே நரகத்தை போய் பார்த்து வந்திருக்காங்க, அவங்களுடைய அனுபவமே தனி அப்படின்னு சொல்லிட்டு அதுல டிராக் ஆகி இழுத்துட்டு போவாங்க. அப்ப நமக்கு வந்து அனுபவங்கள் வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது, தேவனுடைய வார்த்தையை வச்சுதான். ஏன்னா இதுதான் வந்து ஒன்லி ட்ரூ வேர்ட் ஆஃப் காட். அப்ப இதை வச்சுதான் நம்ம டாக்டரின்ஸை செட் பண்ணமே தவிர ஒருத்தர் நான் போய் பார்த்துட்டு வந்தேன் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்றத வச்சு நம்ம டாக்டரின் செட் பண்ணக்கூடாது. புரியுது இல்லையா? இது அப்ப ஏன்னா ஏன் இதெல்லாம் வரும்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க நரகத்துக்கு நான் போய் பார்த்தேன், ஆண்டவர் என்ன கூட்டு போனார், நான் மறிக்கிற டைம்ல அப்படியே நான் நரகத்து பக்கமா போனேன், அதுக்கப்புறம் இல்ல பரலோகத்து பக்கம் கூட்டு போனாங்க காமிச்சாங்க, மறுபடியும் நான் உயிரோட வந்துட்டேன், ஆண்டவர் எனக்கு உயிர் கொடுத்துட்டாரு, சோ அங்க இப்படி எல்லாம் இருந்துச்சு அப்படி எல்லாம் இருந்துச்சுன்னு புக்கா போட்டுருவாங்க உடனே. ஆனா வசனம் வேர்ட் ஆஃப் காட் இதுதான் சொல்லுது. சொல்லுங்க சிஸ்டர். இப்ப நீங்க சொன்ன மாதிரி ப்ராமினன்ட் ஆட்கள் சொல்றதெல்லாம் நான் சில பிரசங்கத்துல எல்லாம் கேட்டிருக்கேன். அப்போ அவங்க வந்து ஒரு இல்யூஷன்ல சொல்றாங்களா இல்ல அவங்க they are being deceived ஆகி இப்படி நமக்கு ஒரு போதனையை கொடுக்குறாங்களா? அதாவது இது வந்து இப்போ வந்து டிசீவ்டுன்றத விட ஸ்டார்டிங்ல கொஞ்சம் டிசெப்ஷன் வந்தாலும் இட் பிகம் எ ட்ரெண்ட். இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து
அந்த மாதிரி சொன்னாங்கன்னா people started to recognize them. அவங்களுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்கு, அவங்க போய் ஆண்டவர் அடிக்கடி பார்த்துட்டு வராங்க அப்படின்னும் போது அவங்க சொன்னதெல்லாம் உண்மையா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அவங்கள வந்து டு எஸ்டாப்ளிஷ் themselves they have to do this drama. ஓகே. அப்பதான் வந்து ஜனங்கள் வந்து இப்ப நார்மலா ஒரு வேர்ட் ஆஃப் காடை பத்தி பேசுனாங்கன்னா அந்த கூட்டத்துக்கு 10 பேர் வருவாங்க. நான் ஆண்டவர்கிட்ட போய் இதெல்லாம் பேசிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க கூட்டத்துல வந்து 10 லட்சம் பேர் வருவாங்க. தட் மேக்ஸ் த டிஃபரன்ஸ். ஏன்னா மக்களுக்கு வந்து இந்த மாதிரி கிரேசி டிராமாலாம் இது பண்ணும்போது ஓகே அப்படின்னு இருக்கும். பட் வேர்ட் ஆஃப் காடை வந்து பியூரா வேர்ட் ஆஃப் காடா ப்ரீச் பண்ற இடத்துல வந்து கூட்டமே இருக்காது. ஏன்னா அது ஒரு டிசப்ஷன் தான். ஓகே. ஆனா நமக்கு வந்து வசனத்துல என்ன இருக்கோ அதுதான். அதுக்கு மேற்கொண்டு ஒரு அனுபவம் தனியா கிடையாது. அப்போ வசனத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த நரகம் பரலோகம்னு தனித்தனியா பிரிச்சு வச்சு இந்த எமோஷன் அங்க நெருப்பெரியது இது எல்லாமே வந்து அந்த ஐஸ்வர்யான் லாசரு அந்த ஒரு பேரபிள் வச்சு வரக்கூடிய காரியமே தவிர வேற எங்கேயுமே அந்த கான்செப்டே இல்லை. அப்ப அது எப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் சொல்லுங்க சிஸ்டர். இல்ல ஓகே சொன்னேன். ஓகே, ஸோ இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இப்ப நம்ம அதனோட இன்னொரு சைட் ஆஃப் காயின் பார்ப்போம். இப்ப ஷியோல் மரணம் இதெல்லாம் பார்த்துட்டோம். இன்னொரு சைட் ஆஃப் காயின் இது என்னன்னு பார்த்தோம்னா வேதாமத்தின்படி மனிதர்கள் இல்ல மனுக்குலம் அதனுடைய உண்மையான பிரச்சனை என்ன? பைபிள் படி மனுக்குலத்தினுடைய உண்மையான பிரச்சனை என்ன? தி பேசிக் ப்ராப்ளம். இறந்தோன்னு எங்க போறோம் இல்ல, அந்த இறக்கிறதுக்கான ப்ராப்ளமே ஏன் அப்படின்னா அதான் பேசிக் ப்ராப்ளம். என்னன்னா மனுஷன் இறந்த பிறகு எங்க போறோன்றது செகண்டரி. ஏன் இறக்குறான்றதே ஒரு கேள்வி வருது இல்லையா? மனுஷனுடைய பேசிக் ப்ராப்ளம் வந்து டெத். அந்த ப்ராப்ளத்துக்கான ரூட் காஸ் என்னன்னா சின். அப்போ வேதாமத்தின்படி மனுக்குலத்தினுடைய அல்டிமேட் பிரச்சனை என்னன்னா சின், பாவம் தான் வந்து அல்டிமேட்டான பிரச்சனை. அப்போ பாவத்தினாலதான் இப்ப மரணம் வருது அப்படின்னா ஏன் மறிக்கிறாங்க? பாவம் செய்தனால. ஆதாம் வந்து பாவம் செய்தான், அவன் மூலமா மரணம் வந்துச்சு, அப்படிலாம் படிச்சிருக்கோம் நம்ம. இப்ப பேசிக்கா என்ன சொல்றாங்கன்னா பாவத்தினுடைய விளைவை பற்றி மனிதர்களும் மதங்களும் என்ன போதிக்கிறாங்க ஜென்ரலா? பாவத்தினுடைய விளைவு. இன்னும் நேரடியா சொல்ல போனோம்னா இதை வந்து இன்னும் ஒரு மாதிரி ரீஃப்ரேஸ் பண்ணி கொஸ்டின் சொல்லணும்னா பாவம் செய்கிறவன் அதன் விளைவா எங்க போவான்? பாவம் செஞ்சான்னா அவன் எங்க போய் நிற்பான்? எங்க போவான்? நரகத்துக்கு. அப்ப பாவத்தினுடைய கண்மணி வந்தாச்சா? ஓகே, பாவத்தினுடைய விளைவா மனிதர்களும் மதங்களும் எதை ப்ரீச் பண்ணுது? பாவம் செய்யறவன் டைரக்டா எங்க போய் நிக்க போறான்? நரகம். இது கிளியரா இருக்கு இல்லையா? பாவம் செய்யறவன் தான் எங்க போவான்? நரகத்துக்கு போவான். அதாவது அப்போ பாவத்தின் விளைவா எதை கற்பிக்கிறாங்கன்னா பாவத்தின் விளைவு நரகம் அப்படின்னு தான் கற்பிக்கப்படுது. நரகத்துக்கு ஏன் போறாங்க அப்படின்னா பாவம் செஞ்சவங்க. நரகத்துக்கு யாரெல்லாம் போவாங்கன்னா பாவம் செஞ்சவங்க. அப்போ மனிதனுடைய அடிப்படை பிரச்சனை என்ன? வேதாமத்தின்படி ஒரு மனிதனுடைய ஹியூமனிட்டியினுடைய அடிப்படை பிரச்சனை என்னன்னா பாவம். அப்ப அந்த பாவத்தினுடைய விளைவா மதங்களும் மனிதர்களும் என்ன சொல்லி தராங்க அப்படின்னா பாவத்தினுடைய விளைவா மனிதன் நரகத்திற்கு போறான் அப்படின்றது அதுதான் போதிக்கப்படுது. கரெக்ட் இல்லையா இது வரைக்கும்? இப்ப மதங்களும் மனித குலத்தை வந்து அதாவது மதங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா ஹியூமனிட்டியினுடைய கவனத்தை வந்து உண்மையான ஒரு எதிரி இருக்கான், அந்த எதிரி கிட்ட இருந்து ஒரு பொய் மீது திசை திருப்புது. உண்மையான எதிரி எதுனே வந்து உணராத வகையில அவங்க உணர்ந்து கொள்ளாத மாதிரி இதை வந்து டைவர்ட் பண்ணுது. எது? ரிலிஜன். மதங்கள் வந்து மக்கள் மூலமா, அந்த மதங்களை ஏற்றுக்கொண்ட மக்கள் மூலமா மனுகுலத்தினுடைய அந்த உண்மையான எதிரி பிரச்சனை, உண்மையான பிரச்சனை என்னன்னு பார்த்தோம். உண்மையான பிரச்சனை என்ன? மனுகுலத்தினுடைய பிரச்சனை என்னது? பாவம். ஏன்னா இது ஸ்லோவா போறோம், கிளியரா இருக்கணும். உண்மையான மனுக்குலத்தினுடைய பிரச்சனை என்னன்னா பாவம். அந்த பாவத்தினால வரக்கூடிய விளைவை வந்து ரிலிஜன் என்னவா மாத்திருச்சு அப்படின்னா நரகம் அப்படின்னு மாத்திருச்சு. ஸோ பாவத்தின் விளைவா ஒருத்தர் பாவம் செஞ்சாங்கன்னா எங்க போய் சேருவாங்க அப்படின்னு பார்த்தா நரகம். அங்க எப்படி இருக்கும்? நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், அக்னியா இருக்கும், வேதனையா இருக்கும், முடிவில்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு விஷயங்களை வந்து அந்த நரகம்ன்ற இதோட ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு அடிப்படை பிரச்சனை என்னன்னா பாவம். அந்த பாவத்தினுடைய விளைவு அவுட்கம் என்ன அப்படின்னா டைரக்டா மரணம் அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்போ
மனுஷன் வந்து தன்னுடைய பிரச்சனைக்கான எதிரியா யார பாக்குறான் அப்படின்னா நரகம். புரியுது இல்லையா? ம், ம். மனுஷன் எதுல இருந்து மீண்டு வரணும், தன்னுடைய பிரச்சனையில இருந்து மீண்டு வரணும், தன்னுடைய எதிரி கிட்ட இருந்து மீண்டு வரணும் அப்படின்னும் போது அந்த பிரச்சனை வந்து பாவம், அதனுடைய விளைவா வரக்கூடிய காரியம் வந்து எதிரி வந்து யாரு? நரகம். அப்ப நரகத்துல இருந்து நம்ம எப்படியும் மீண்டு வரணும், நரகத்துக்கு போயிடக்கூடாது, நரகத்துல இருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நரகம்ன்ற கான்செப்டை வந்து ஆழமா கொண்டு வந்து மனுஷனுடைய பாவத்தினுடைய எதிரி, இல்ல மனுஷனுடைய எதிரி, பாவத்தின் விளைவா வந்த எதிரி யாரு அப்படின்னா நரகம் அப்படின்னு ஒரு விஷயத்த காமிச்சாச்சு. இதனால என்ன ஆகுதுன்னா, இது வந்து ஒரு உண்மையே கிடையாது. மனுஷனுடைய பாவத்தினுடைய அந்த அவுட்கம்மா வரக்கூடிய எதிரி வந்து வேற. அதை மாத்தி ரிலீஜன் வந்து அந்த பக்கமே நம்மளை சிந்திக்க விடாம, யோசிக்க விடாம, மனுஷனை டோட்டலா எப்படி டைவர்ட் பண்ணி திருப்பிடுச்சுன்னா நரகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான ஒரு காரியத்தை, அப்படி ஒரு விஷயமே பைபிள்ல இல்ல. எரிஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய நரகம், அது நம்ம நரகம் டாபிக் உள்ள இன்னும் போக டீட்டெயிலா பார்ப்போம். அப்படி இல்லாத ஒரு காரியத்துக்கு மேல டைவர்ஷனை திருப்பிடுச்சு. இப்ப எனக்கு உண்மையான எதிரி யாருன்னே தெரியலன்னா என் உண்மையான எதிரி இன்னும் வேலை பண்ணிக்கிட்டே இருப்பான். நான் அவனை ஃபோக்கஸே ஃபேஸ் பண்ணிருக்கவே மாட்டேன், அவனை பத்தி திங்க் பண்ணிருக்க கூட மாட்டேன். அதை விட்டுட்டு ஒரு கண்ணாடியில வேற ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி ஒரு பொம்மையை காமிச்சிட்டான்னு வச்சுங்க, இதுதான் எதிரின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃபோக்கஸ் மொத்தம் என்னுடைய எதிரியை, ஒரிஜினல் எதிரியை விட்டு நான் வேற எதையோ போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பேன், காத்துல சுத்துற மாதிரி. புரியுது இல்லையா அந்த டைவர்ஷன் எப்படி வருதுன்ட்டுன்னு? இல்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், புரியுதா? இல்ல புரியுது. ஓகே. அப்ப நம்மளுடைய ரியல் எனிமியில இருந்து ரிலிஜன் என்ன பண்ணுச்சு, நம்மளுடைய எனிமியை வந்து டைவர்ட் பண்ணி வேற ஒரு பொய்யான ஒரு பிம்பத்து மீது அந்த டைவர்ஷனை காமிச்சிருச்சு. அப்ப அந்த டைவர்ஷனான பொய்யான பிம்பம் இருக்குல்ல, அதுதான் நரகம். அப்ப பாவத்தின் விளைவாக மனிதன் நரகத்துக்கு போறான் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய அல்டிமேட் எதிரி என்னது? நரகம். அங்க இருந்து நம்ம மீண்டு வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துருச்சு ரிலிஜன். இப்ப பாவம் அப்படின்ற பிரச்சனையினுடைய காரணமா உருவான உண்மையான எதிரி என்னது? பாவம் உண்மையான பிரச்சனை. அந்த பிரச்சனையின் காரணமா ஒரு எதிரி ஒண்ணு உண்டானா, அந்த எதிரியை வந்து ரிலிஜன் வந்து நம்மளை மடைமாற்றி அந்த எதிரியவே பார்க்க விடாம அப்படியே டைவர்ட் பண்ணிட்டு நம்மளை வந்து ஒரு பொய்யான பிம்பத்து மேல காட்ட வச்சுச்சு. அப்போ இன்னைக்கு வரைக்கும் ரிலீஜியஸா ஒரு மனுஷனை பத்தி பார்க்கும்போது அவன் செஞ்ச பாவத்தின் விளைவா அவன் எங்க போறான்? நரகத்துக்கு போறான். அப்ப அது வந்து உண்மையான எதிரியா நரகம் அப்படின்னு கேட்டா இல்ல. அப்ப பாவத்தினுடைய உண்மையான பிரச்சனை இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனையினுடைய விளைவா என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மரணம். புரியுது இல்லையா? பாவத்தினுடைய உண்மையான விளைவு, உண்மையான பிரச்சனை வந்து மரணம். அப்ப ஒரு மனுஷனுடைய உண்மையான எதிரி யாரு? உண்மையான எனிமி நரகமா டெத்தா? மரணம். ஆனா இன்னைக்கு வந்து மக்கள் வந்து மரணத்தை குறிச்சு ப்ரீச் பண்ணி மக்களை கொண்டு வர்றதுன்றதை விட, இல்ல மரணம் தான் அல்டிமேட்டான எனிமின்னு ப்ரீச் பண்றதோட எதை தான் அல்டிமேட்டான எனிமின்னு ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? நரகம்ன்றதான் ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நரகம்ன்றது ஒரு பாயிண்டே கிடையாது அப்படின்றது, அது ஒரு மாயையான ஒரு ஃபேண்டசி. அதை தான் ப்ரீச் பண்ணி கொண்டு வந்துட்டாங்களே தவிர மரணம்ன்ற ரியாலிட்டியில இருந்து மனுஷனை வந்து அதை யோசிக்கவே விடுறது இல்லை. மரணம்னுடைய டெப்தே தெரியாத அளவுக்கு ஆயிடுச்சு. இயேசு கிறிஸ்து மரிச்சார், 3 நாள் உயிர் தெரிஞ்சார். அவர் மரிச்சப்ப என்ன பண்ணிடுறா, அவர் வானத்துல போய் இங்க சுத்தி அங்க சுத்தி அப்படின்னு கொண்டு வந்துட்டான். மனிதன் மரிச்ச உடனே அப்படியே பரலோகத்துல இருப்பான், வானத்துல இருப்பான், நரகத்துல இருப்பான், அங்க சுத்திட்டு இருப்பான், வச்சுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இன்னொரு ரிலீஜன்ல மரிச்ச உடனே அப்படியே அவங்க வேற ஜென்மம், அடுத்த ஜென்மம் போயிருவாங்க, மரணம்னு ஒண்ணு கிடையாது. அப்ப எதை டைல்யூட் பண்ணிட்டான் பிசாசானவன்? நீ சாகவே சாவதில்லை அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த பொய்ய, அதை வந்து மரணம் வந்து எவ்வளவு முக்கியமான, தேவன் சொன்னாரு நீ புசிக்கும் நாள்லயே சாகவே சாவாய், நீ மரிப்பாய்ன்னு சொல்லி அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு மரணத்தை நீ மறிக்க மாட்டாய்ன்னு சொல்லி, அப்படியே நீங்க செத்தினாலும் அடுத்த இடத்துல நீ உயிரோட வேற வேற உருவத்துல வேற வேற ஃபார்ம்ல அப்படியே ஒண்ணு பரலோகத்துல இல்ல நரகத்துல இல்ல வேற சரீரத்துல எங்கேயோ இருப்ப, நீ எக்ஸிஸ்டன்ஸ்லயே இருப்ப, மரணம்ன்றதே கிடையாதுன்னு சொல்லி ரிலீஜன் என்ன பண்ணுச்சு, அதை டைல்யூட் பண்ணிட்டு போக்கஸ் எங்க மாத்திருச்சுன்னா நரகம்னு ஒரு ஃபேண்டசி மேல மாத்திருச்சு. புரியுது இல்லையா வித்தியாசம்? அப்ப மரணம்ன்ற பிரச்சனையில இருந்து திசை திருப்பி நரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொய்யான கற்பனை பக்கம் மனிதனை திருப்பூட்டுருச்சு ரிலீஜன். அப்ப வேதாகமத்தின்படி அந்த பாவத்தினுடைய உண்மையான விளைவு என்னது? நரகம் கிடையாது, மரணம். இது வந்து ரொம்ப 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 முக்கியமான கான்செப்ட். ஏன் அப்படின்னா இன்னைக்கு அதனாலதான் நரகம்ன்றது வந்து ரிலீஜன்ல அவ்வளோ பவர்ஃபுல்லா ஓங்கி நிக்கிறதுக்கான காரணம்
ஏதாவது செஞ்சா ஐயோ ஆண்டவர் நரகத்துல போட்டுருவாரு, ஐயோ பாவம் செஞ்சா நரகத்துல போறது கிடையாது, அது ஒரு ஃபேண்டசி. பாவம் செஞ்சா மரிக்கிறது, பாவம் செய்கிற எல்லா ஆத்மாவும் சாகும். அப்ப வேல்யூ எது கொடுக்கணும்னா மரணத்துக்கு கொடுக்கணும், நரகத்துக்கு கிடையாது. நரகம்ன்றது ஒரு ஃபேண்டசியா வருது. அது எப்படிப்பட்ட காரியங்கள், அந்த நெருப்ப எப்படி உள்ள வந்துச்சுன்றதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீக்ல படிப்போம். நரகம் பைபிளுக்குள்ள எப்படி அந்த கான்செப்ட்லாம் வந்துச்சுன்னு. பட் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கறது வந்து ஒரு ரியல் எனிமி யார் அப்படின்னா, தட் இஸ் நாட் த ஹெல், அது நரகம் கிடையாது. ரியல் எனிமி, பாவத்தினுடைய ரியல் ப்ராப்ளம் வந்து சின், பாவம். அதனுடைய ரியலான எனிமி, ரொம்ப டஃப்பான எனிமின்றது மரணம். அது வந்து நரகம் கிடையாது. அதை வந்து ரிலீஜன் டைவர்ட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதை வந்து ஏன் பாக்குறோம் அப்படின்னா, வசனத்துல தெளிவா இருக்கு. பாவத்தினுடைய விளைவா நம்ம வரக்கூடியது ஒரு இடத்துல கூட பைபிள்ல பாவத்தின் விளைவாக நரகம் வருதுன்னு இல்லவே இல்லை. மாறா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரோமர் 6:23 படிங்க. ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஓகே, இங்கேயும் அந்த ஆப்போசிட் கான்ட்ராஸ்ட் பாக்குறோம். ஒரு பக்கம் மரணம், இன்னொரு பக்கம் ஜீவன். சுவாசம் வந்தா ஜீவன், சுவாசம் போயிட்டா மரணம். அப்ப பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். இங்க பாவத்தின் சம்பளம் நரகம்னு இருக்கா? இல்ல. ஆனா மக்களுடைய மைண்ட்ல வந்து பாவம் செய்யறவங்க எங்க போவாங்கன்னு இருக்கு, அதனுடைய விளைவா எங்க போவாங்கன்னு இருக்கு, நரகம்னு இருக்கு. ஆனா வசனத்துல இருக்கிறது மரணம், நரகம் கிடையாது. பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப பாவத்தினுடைய விளைவு வந்து நரகம் கிடையாது, அது வந்து மரணம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எல்லாருக்குமே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எசேக்கியல்ல 18வது அதிகாரம் 4வது வசனம் படிங்க. எசேக்கியல் 18:4. இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். அப்ப பாவம் செய்கிற ஆத்துமாவே நரகத்துக்கு போகும்னு போட்டிருக்கா? பாவம் செய்கிற ஆத்மா என்ன ஆகும்? நரகத்துக்கு போகும்னு போடல. வசனத்துல தெளிவா பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். அப்ப அல்டிமேட் பனிஷ்மெண்டா எது வருது? நரகம் கிடையாது. எது வருது? மரணம், சாவு. அப்ப பாவம் செய்கிற ஆத்மா நரகத்துக்கு போகும்னு வசனத்துல கிடையாது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும், மரிக்கும் அப்படின்றதுதான் வசனம். சோ அப்ப இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு காரியத்திலயுமே வந்து நமக்கு வந்து இன்பில்ட்டா வந்து இந்த வசனம்லாம் எல்லாரும் படிச்ச வசனம் தான். பாவத்தின் சம்பளம் மரணம்ன்றது தெரியும். அப்ப பாவம் செஞ்ச ஆத்மாக்கெல்லாம் எங்க போகுது அப்படின்னா நரகத்துக்கு போகுதுன்னு சொல்லுவாங்க, மரிக்க போகுதுன்னு சொல்ல மாட்டாங்க. புரியுது இல்லையா? நம்ம ஏன்னா நமக்கு அந்த பச்சை கண்ணாடி ஆழ் மனசுல போட்டு 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 பாவத்தினுடைய விளைவா எங்க போவாங்க அப்படின்னு கேட்டா மரிப்பாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, நரகத்துக்கு போவாங்க அப்படின்வாங்க. அப்ப இது வந்து நமக்கு உள்ள ரிலீஜியன்னால புகுத்தப்பட்டதை தவிர வசனத்தின்படி கிடையாது. அப்ப பாவத்தின் சம்பளம் நரகம் அப்படின்னு தான் வேதாகம் சொல்லியிருக்கே தவிர எந்த இடத்துலயுமே வந்து பாவத்தின் சம்பளம் இந்த நரகம்னு எந்த இடத்துலயும் சொல்ல. என்ன சொல்லியிருக்கு? பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு தான் வேதாகமத்துல எல்லா இடத்துலயும் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா படிக்கிறதுக்கு இன்னொரு காரியத்தையும் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட். இது வந்து டோட்டலா இது பார்க்கறதுக்கு சின்னதா இருக்க மாதிரி இருக்கும். எதுனா நம்மளுடைய எனிமி யாரு? நரகமா மரணமா அப்படின்றது. பாவம் செஞ்சது நரகத்துக்கு போதா மரிக்க போதா அப்படின்றது. கடைசியா அந்த பவர்ஃபுல்லான எண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா நரகம். நரகத்துல போட்டு நித்தியமா இது பண்ண போறாங்களா, இல்ல மரித்து ஒன்றும் இல்லாமயே போக போறாங்களா, ஒன்றும் இல்லாம அழிஞ்சு ஆளே இல்லாம மரிச்சே ஒன்றும் இல்லாம போகுதா அப்படின்றது. ஸோ இப்ப இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு காரியத்தை பார்ப்போம். இயேசு கிறிஸ்து அழிக்க போற கடைசி எனிமி யாரு? நரகமா இல்லாட்டி மரணமா? மரணம். மரணம். ஏன்னா வசனத்தின்படி அதான் இருக்கு. 1 கொரிந்தியர்ல 15வது அதிகாரத்துல 26வது வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 15:26. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். சோ பரிகரிக்கப்படும்னா டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய பரிகரிக்கப்படக்கூடிய அழிக்கக்கூடிய கடைசி சத்ரு, லாஸ்ட் எனிமி, ஃபைனல் எனிமி, த வில்லன் யார் அப்படின்னா மரணம், நரகம் கிடையாது. அப்ப இங்க வந்து நரகம்ன்றது வந்து போக்கஸ்லயே இல்ல. இயேசு கிறிஸ்து வந்து கடைசியா எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டுற அந்த ஒரு ஃபைனல் இதுல வந்து கிளைமேக்ஸ்ல வந்து எது இருக்குன்னா நரகம்ன்ற ஒரு கான்செப்ட் இல்ல. என்ன இருக்காங்க? மரணம். அப்ப உண்மையான எதிரி யாரு? மரணம் தானே தவிர நரகம்ன்ற ஒரு இதே கிடையாது. ஆனா
எல்லாரும் மரணத்துக்கு பயந்து மரணத்துல நித்தியமா நம்ம மரிச்சு போயிருவோம் அப்படின்றது கான்செப்டே இல்லாம நித்தியமா அங்க இருப்போம். நரகத்துல உயிரோட இருப்போம் இருக்கு. அப்ப உயிரோட இருப்போம் அப்படின்னாலே அங்க மரணமே இல்லைன்னு ஆயிடுது. மரணத்தை எந்த அளவுக்கு டைல்யூட் பண்ண முடியுமோ ரிலீஜன், சாத்தான் அந்த அளவுக்கு டைல்யூட் பண்ணி வச்சிருக்கு. அப்ப மரணம்ன்றது தான் வந்து இங்க மெயினான போக்கஸே தவிர நரகம்ன்றது ஒண்ணுமே கிடையாது. இட்ஸ் ஃபேண்டசி. ஆனா ஆழ் மனசுல நீங்க நரகம் தான் வந்து ஹையஸ்ட் பொசிஷனை பிடிச்சிருக்கு அந்த ஃபியருக்கு. அதோட சேர்த்து இன்னொரு ஒரு வசனத்தையும் படிக்கலாம். அதே 1 கொரிந்தியர்லயே 15வது அதிகாரத்துல 55 and 56, 55, 56 2 வசனம். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். ஓகே, இது வந்து நரகத்தை வென்று ஜெயம் வெற்றி அதை சொல்லல. நரகமே உன் ஜெயம் எங்கே அப்படின்ட்டு என்ன சொல்லியிருக்கு? மரணமே உன்னுடைய பிரிக்கு எங்கே? பாதாளமே அப்படின்னு சொல்றது வந்து ஷியோல். நம்ம வந்து அந்த இடத்துல வந்து பாதாளம்ன்றதுல வந்து ஆக்சுவல் வேர்டு வந்து ஹேடிஸ், ஷியோல். அப்ப மரணமும் அதே தான். ஒருத்தர் மரிக்கிறாருன்னா அந்த ஷியோலுக்கு போகக்கூடிய அந்த ஸ்டேட்டுக்கு போறது, அந்த ஸ்டேட்டே வந்து இல்லாமல் போகுது. அப்ப மரணமும் ஒண்ணுதான், பாதாளமும் ஒண்ணுதான், ரெண்டும் இன்டர்லிங்க்டு. இங்க நரகம்ன்றதே கான்செப்ட் கிடையாது. அப்ப மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. அப்ப இது எப்ப நடக்குதுன்னா இது ரெண்டையும் விக்டரி எடுக்கும் போது. அடுத்த வசனம் மரணத்தின் கூர் பாவம். அப்ப பாவத்தினால வந்தது என்னது? நரகத்தின் கூர் பாவம்னு போடல. அப்ப நரகம் வந்து பிப்ளிக்கலா எங்கேயுமே பாவத்தின் காரணமாக நரகம்ன்ற ஒரு கான்செப்டே கிடையாது. என்ன இருக்குன்னா மரணம் தான் பாவத்தின் காரணமாக. மரணத்தின் கூர் அதனுடைய ஷார்ப் அந்த பிரிக் எங்க இருக்குன்னா பாவம். பாவத்தின் மேல நியாயப்பிரமாணம். இது இன்னும் டீட்டெயிலா போகும் வேற இது ஆக்சுவலா நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டனாலதான் அது வந்து அதை மீறும் போது பாவமாச்சு. அப்ப அந்த பாவத்தினுடைய பலன் எதனால கிடைச்சதுன்னா நியாயப்பிரமாணத்தினால கிடைச்சது. அந்த பாவம் தான் என்னது? மரணத்தினுடைய பிரிக்கா இருக்கு, மரணத்தினுடைய கூர். அப்போ இங்க எங்கேயுமே வந்து ஒரு விஷயம் நமக்கு இப்ப பார்த்த வசனங்கள்லாம் தெரியுது. ப்ராப்ளம் வந்து என்னது? மனிதனுடைய முக்கியமான ப்ராப்ளம் பாவம். முக்கியமான பாவம். மரணமே உன் கூர் எங்கன்னா என்ன அர்த்தம்? மரணமே உன் கூர் எங்கே அப்படின்னா என்ன அர்த்தம் தம்பி? உன்னுடைய ஷார்ப் எங்க? அதாவது மரணத்தை பார்த்து இது கமாண்ட் பண்ற மாதிரி, கேட்கற மாதிரி, நீ இவ்வளவு நாள் எல்லாத்தையும் வந்து பிரிக் பண்ணி போட்டல மரணமே. அதாவது டைரக்டா டெத்துக்கிட்டே பேசுற மாதிரி. இது வந்து பழைய ஏற்பாட்டுல இருந்து வந்து அந்த டைரக்ட் சேயிங் இது. அதுல வந்து மரணமே உன் கூர் எங்கன்னா மரணத்தை பார்த்து அந்த இதுக்கு மேல உன்னால என்ன பண்ண முடியும்? உன்னுடைய ஷார்ப்னஸ் எங்க? நீ எல்லாரையும் பிரிக் பண்ணி இதை வச்சு டெத்தை வச்சு எல்லாரையும் நீ குத்தணும் இல்லையா? உன் கூர் எங்கே? அந்த ஷார்ப் ட்ரிக். பாதாளமே நீ எல்லாரையும் ஜெயிச்சு எல்லாத்தையும் உள்ள போட்டுக்கிட்டல, எல்லா மனுஷனும் இது வரைக்கும் செத்துக்கிட்டு இருந்தான் இல்லையா? உன் ஜெயம் எங்கே? எங்க போச்சு? இல்ல. மரணம் ரெண்டாவது இது வந்து எக்ஸ்பிளனேஷன். மரணம் வந்து அதனுடைய பவர் எங்க இருந்து இருந்துச்சு, அதனுடைய ஷார்ப்னஸ், அந்த எல்லாரையும் குத்தக்கூடிய அந்த காரியம் எங்க இருந்துச்சுன்னா பாவத்துல இருந்து. பாவத்துக்கு பலன் அது எப்படி என்போர்ஸ் ஆகுது அப்படின்னா நியாயப்பிரமாணத்துல இருந்து வருது. அப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல இருந்து உண்மையான பிரச்சனை என்னன்னா சின்னு, அது ஸ்ட்ராங்கான பிரச்சனை. அதனுடைய இம்பாக்ட் என்ன அப்படின்னா நரகம் கிடையாது, மரணம். ரெண்டாவது இதை இன்னும் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில ஆப்போசிட் வேர்ட்ஸ் கேட்கிறேன் நம்ம பைபிள்ல இருந்து. வெளிச்சத்துக்கு ஆப்போசிட் பைபிள் என்ன வந்திருக்கு? இருள். இருள். வெளிச்சத்துக்கு இருள், வெளிச்சம் உண்டாக்குறது, இருள் வெளிச்சத்து பிரிச்சாருலாம் இருக்கு. பகலுக்கு இரவு, பகலுக்கு இரவு. ஜீவன், மரணம், மரணம். சோ இப்ப இதெல்லாமே கான்ட்ராஸ்ட் இருக்கு. பரலோகம், நரகம். பரலோகத்துக்கு நரகம் அப்படின்றது வந்து நம்ம ஆழ் மனசுல பதிச்சுட்டாங்க. வெளிச்சம், இருள், பகல், இரவு, ஜீவன், மரணம், இதெல்லாம் சொல்லிட்டு கரெக்டா சொல்றது. நம்ம பரலோகம் அப்படின்னு சொல்லும் போது எதை சொல்றோம் அப்படின்னா நரகம் அப்படின்றோம். ஆனா பரலோகம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கான எதிர் சொல் நரகம் கிடையாது, பூமி. ஏன்னா பரலோகம் அப்படின்ற மொழிபெயர்த்திருக்காங்க இல்லையா தமிழ்ல, அது வந்து இப்ப இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா ஹெவன் இருக்கும். பரலோகம்ன்ற வேர்டுக்கு ஹெவன் இருக்கும். ஆனா நம்ம ஆழ் மனசுல இத சொல்லி 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 ரிலீஜன் என்ன பண்ணிருச்சு, நம்ம ஹெவனுக்கு போறோமா ஹெல்லுக்கு போறோமா, பரலோகத்துக்கு போறோமா நரகத்துக்கு போறோமான்னு. ஆனா பைபிள்ல எங்கேயுமே அந்த கான்ட்ராஸ்ட் கிடையாது. அப்ப பரலோகமா இருக்கட்டும், பரமண்டலமா இருக்கட்டும், வானமா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரே எபிரேய வார்த்தை ஷமாயிம் அப்படின்ற
ஒரு எபிரேய வார்த்தையில இருந்து தான் வந்துச்சு. அப்ப பேசிக்கலா நம்ம பார்த்தோம்னா நிறைய வசனங்கள் இதுக்கு உதாரணம் இருக்கு. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் இருக்கு. அதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கணும்னா வானத்தையும் நரகத்தையும் சிருஷ்டித்தார்னு சொல்ல மாட்டோம். ஸோ அப்ப அந்த கான்ட்ராஸ்டிங் வேர்ஸ் வந்து வானம்ன்றது வந்து பரலோகம், ஷமாயம்ன்ற ஒரே வேர்டு தான் அது. அப்போ வானம்ன்றதுக்கு இல்ல பரலோகம்ன்றதுக்கு ஹெவன்ன்றதுக்கு ஆப்போசிட்டான பைபிள்ல இருக்கக்கூடிய வேர்டு என்னது? எர்த், பூமி. அத வந்து ரிலீஜன் என்ன பண்ணுச்சு, நம்ம கண்ணை மூடிட்டு கேட்டா கூட பரலோகத்தினுடைய ஆப்போசிட் என்னன்னா யாருமே பூமின்னு சொல்ல மாட்டாங்க, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? நரகம்ன்றவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஆனா இதே வந்து வெளிச்சம், பகல், இரவு, ஜீவன், மரணம் இதெல்லாம் சொல்லிட்டு வரும். அப்ப இதெல்லாம் வந்து கான்ட்ராஸ்ட் கரெக்டா கண்டுபிடிச்சிடணும். ஆனா இதுல மட்டும் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. இன்னொரு வசனம் கூட இருக்கு, வானமும் நரகமும் ஒழிந்து போனாலும் இல்ல, என்ன போட்டிருக்கு? வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தையில் ஒன்றும் மாறாதுன்னு இருக்கு வசனத்துல. அப்ப அங்கேயும் கான்ட்ராஸ்ட், வானத்துக்கு நேரம் கான்ட்ராஸ்ட் என்னதான் வந்திருக்கு? நரகமும் கிடையாது, பூமி. அதே மாதிரி பரமண்டல ஜபத்துல அதுவும் ஹெவன் தான். பரமண்டல செய்யப்படுவது போல நரகத்திலும் செய்யப்படுவதாக இருக்கு வசனம் இல்ல, பூமியிலும் இல்ல. அப்போ இப்ப தெளிவா புரியுதா நம்ம மனசுக்குள்ள எந்த அளவுக்கு பரலோகத்துக்கு ஆப்போசிட் வந்து நரகம்னு கொண்டு வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு? வசனத்துல எங்கேயுமே அது கிடையாது. ஆனா நம்ம கண்ணை மூடி கிராஜுவலா அப்படியே நமக்கு உள்ள இன்டியூஸ் பண்ணிட்டாங்க. இந்த இன்ஃபியூஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்களே, உள்ளுக்குள்ளேயே கொண்டு வந்துடுறதுன்னு, அந்த மாதிரி நம்மளுடைய ஆழ் மனசுல வந்து பரலோகம்க்கு ஆப்போசிட் நரகம்னு கொண்டு வந்துட்டாங்க. ஆனா பைபிள் படி பரலோகம்க்கு ஆப்போசிட் பூமி. ஏன்னா தேவன் அது ரெண்டையும் தான் கான்ட்ராஸ்டா உண்டாக்குனாரு. வானங்களையும் பூமியும் சிருஷ்டித்தாரு. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை மாற போறது இல்லை. வானத்துல எப்படி செய்யப்படுதோ அவருடைய சித்தம், அதே மாதிரி பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்ப கான்ட்ராஸ்டே வந்து வானமும் பூமியும் தானே தவிர வானமும் நரகமும் கிடையாது, பரலோகமும் பூமியும் கிடையாது தானே தவிர பரலோகமும் நரகமும் கிடையாது. இது கிளியர் ஆகுது இல்லையா? சோ இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நம்மளுடைய மைண்டுக்குள்ள எந்த அளவுக்கு அந்த கான்செப்ட் வந்து உள்ள இன்ஃபியூஸ் ஆயிருக்குன்னு நமக்கே ஒரு செல்ஃப் எவாலுவேஷன் பண்றதுக்கு தான் இந்த ஒரு இதை கேட்டேன் நான். அப்ப நம்ம ஆப்வியஸா யாரை கேட்டாலும் பரலோகத்துக்கு ஆப்போசிட்டா என்னது இருக்கு பைபிள் அப்படின்னு கேட்டா நரகம் தான் சொல்லுவாங்களே தவிர பூமின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அது வந்து நம்ம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது, நரகம்ன்றது வந்து மனிதர்களாலவே அதை வந்து எம்பசைஸ் பண்ணி அதை ஒரு பெரிய பிம்பமா காட்டிக்கிட்டே வந்திருக்காங்களே தவிர பைபிள்ல அப்படி ஒரு காரியமே கிடையாது. பூமி தான் வந்து பரலோகத்துக்கோ வானத்துக்கோ உள்ள ஆப்போசிட் பூமி தான். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து நம்ம நரகத்துல இருந்து ரட்சிக்க வந்தாரு அப்படின்னு வேதம் எங்கேயுமே சொல்லல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமிக்கு வந்தார் இல்லையா நம்மளை ரட்சிக்கன்ட்டுன்னு, நம்மளை ரட்சிக்க வந்தவர் வந்து நம்மளை நரகத்துல இருந்து ரட்சிக்க வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே ஒரு வசனம் கூட சொல்லப்படலை. அப்ப அது எப்படி நமக்கு அந்த கான்செப்ட் வந்துச்சுன்னா, மதம், ரிலீஜன் தான் அப்படி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. நரகத்துல போற ஆத்மாவை தேவன் அப்படியே கைப்பிடிச்சு பரலோகத்துக்கு கூட்டு போறாரு அப்படின்ற இதெல்லாம் வந்து கதையே தவிர பைபிள்ல அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்து மரிச்சது நம்மள நரகத்துல இருந்து மீட்கிறது கிடையாது. அப்போ அவரு என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து அப்ப எதுக்காக வந்தாரு? நரகத்துல இருந்து நம்மளை மீட்க வர்றனா? இல்ல. கொஸ்டின் புரியுதா? இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து நம்மள நரகத்துல இருந்து, ஏன்னா இன்னைக்கு சொல்றதே வந்து நரகத்துக்கு போறதுல இருந்து நம்ம ரட்சிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லிதான் சொல்றாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தாருன்னா நரகத்துல இருந்து நம்மளை ரட்சிக்க வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிறிஸ்தவம் எல்லாம் சொல்லுது. ஆனா வேதாகமத்துல பைபிள்ல அப்படி இல்லை, அது வந்து மதம் தான் அப்படி சொல்லுது. அப்ப உண்மையிலேயே இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தார் இந்த பூமிக்கு? மனிதனை பாவத்தை மன்னிக்கிறதுக்கு. அது வந்து ரியல் ப்ராப்ளம். நம்ம பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ரியல் ப்ராப்ளம் என்னன்னா பாவம், அந்த பாவத்துல இருந்து ரட்சிக்க. அடுத்து அதனுடைய எனிமி என்னது? ரியலான எனிமி, பாவத்தின் விளைவாக வந்தக்கூடிய உண்மையான மரணம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து உண்மையிலேயே நரகத்துல கண்டினியூஸா எரிய போவாங்க, அந்த எரியறதுல இருந்து நான் மனுஷனை மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தா அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இல்லையா? ஏன்னா அதுதான் அல்டிமேட். ஏன்னா அதுக்கு முடிவே இல்லை. மனுஷன் வந்து இந்த 50 வயசு 60 வயசு 70 80 100 வயசு வரைக்கும் வாழ்றதுலயே அவனுடைய பாவத்துல இருந்து அவனை மீட்கிறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு. ஆனா நித்தியமா முடிவே இல்லாம இருக்க போறது எங்க எரிய போறாங்க? நரகத்துல. அப்ப அதுக்கு தானே ஆண்டவர் முக்கியமான போக்கஸ் கொடுத்துடணும் வசனத்துல. புரியுதா? அப்ப ஆண்டவர் வந்து முக்கியமான போக்கஸ் அங்க கொடுக்கல அப்படின்னும் போது அது அப்ப அப்படி ஒரு விஷயமே இல்லை. அப்போ ஆண்டவர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம். அப்போ
இந்த இதுல வந்து மரணத்தை ஒழிப்பதற்காக, மரணத்துல இருந்து நம்ம மீட்கிறதற்காகவும் தான், அதாவது பாவத்தின் காரணமா நம்ம இழந்து போன ஜீவன், நீ இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயினார், நீ ஜீவனை இழப்பனாரு. அப்ப அந்த ஒரு விஷயம் ஆதாம் வந்து புசிச்சு கீழ்ப்படியாமைக்குள்ள போனனால பாவம் வந்துச்சு. அந்த பாவத்தின் விளைவாக என்ன வந்துச்சு? இருக்கிறதுலே கொடூரமான ஒரு விஷயம் மரணம். அவன் ஜீவனை இழந்தான். அப்ப அதுக்கு முன்னாடி அவன் அழியாமல் இருந்தது அழியும் தன்மைக்கு மாறுறான் மனிதன். அவன் அழிஞ்சு போறான். ஜீவன் போதுன்னா மரிக்க போறான், அழிவுக்கு போறான். அப்ப அதுல இருந்து காப்பாற்றுறதுக்கு, அதுல இருந்து நமக்கு மீட்பை தர்றதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இதுல ஒரு வசனம் படிச்சு இன்னைக்கு இதோட முடிச்சிடலாம், டைம் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வசனம் படிக்கலாம். 2 தீமோத்தேயுல 1 அதிகாரம் 10வது வசனம். இது முக்கியமான வசனம். 2 தீமோத்தேயு 1:10. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். ஓகே, இப்ப இது வந்து இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ப்பான பர்பஸ் இருக்கு. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே, அவர் இந்த பூமியில வந்ததுனாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இது வந்து டோட்டலா கிரேஸ், நம்ம செய்யறதுனாலே எதுனாலே கிடையாது. அந்த கிருபை இப்ப வெளிப்படுத்தப்பட்டது. அவர் இயேசு கிறிஸ்து மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியமாக்கினார். அப்ப அவர் சிலுவையில சிந்தினது வந்து பாவத்திற்கான காரியத்துக்காக, மனிதனுடைய பாவத்திற்காக என்ன ஆச்சோ மரணம், அந்த பாவத்தை அவரோட மீது எடுத்து சிலுவையில் எடுத்துட்டு அவர் மரித்ததுனால, அவர் வந்து மரித்தது மட்டும் இல்லாம அவர் என்ன ஆனாரு மரித்த பிறகு, ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் மரணம் அப்படின்றது வந்து அதுதான் இருக்கிறதுலே பிகஸ்ட் எனிமி. அந்த பாவத்தினுடைய ஜெயண்ட் மாதிரியான ஒரு வில்லன் என்னன்னா நரகம் கிடையாது. பைபிள் அப்படி சொல்லவும் இல்லை, பழைய ஏற்பாட்டிலே யாரும் அப்படி பார்க்கவும் இல்லை, ஃபீல் பண்ணவும் இல்லை. அப்போ உண்மையான எதிரி, பயங்கரமா மனிதன் பயப்படக்கூடிய அந்த எபிரேயர்ல அந்த வசனம் போடல, எபிரேயர்ல பார்த்தோம்னா 2வது அதிகாரத்துல படிச்சு பாத்தீங்கன்னா மரண பயத்துல இருந்த ஜனங்களை மீட்கும்படியாக. அப்ப அந்த மரண பயம்ன்றதுதான் உண்மையான பயமா இருந்தது. அதை வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல அதை மாத்தி ஃபேண்டசியான நரகம்ன்றதுல வந்து பயத்தை கொண்டு வந்துட்டாங்க. மரணத்தை குறிச்ச காரியத்தை டைல்யூட் பண்ணிட்டாங்க. இயேசு கிறிஸ்துனுடைய வருகையும் அவருடைய மரணமும் தான் ரொம்ப முக்கியம். அந்த மரணத்தின் மூலமா அவர் உயிர் தெழுந்தார் இல்லையா? உயிர் தெழுந்தோடனே அந்த மரணத்தினுடைய கூர் விடைபட்டு போயிடுச்சு. ஏன்னா இதுக்கு மேல மரித்தவர்கள் மரித்தே இருக்க போறது கிடையாது. மரணம்ன்றது ஒன்ஸ் ஃபார் ஆல் நித்திய நித்தியமா அவர்கள் இல்லாமலே போயிடுறது அப்படின்றது இல்லாம இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததுனால அந்த ஒரு காரியம் வந்து வெளியரங்கமா தெரிய ஆரம்பிச்சது. அது வந்து ஒரு குட் நியூஸ். சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார்னா அதை வந்து அவருடைய சரீரத்தின் மூலமா அவர் உயிர் தெழுந்து வந்து அதை வந்து ஒரு நற்செய்தியா எல்லாருக்கும் பிரகடனப்படுத்திட்டாரு, வெளியரங்கமாக்கிட்டாரு. என்னன்ட்டு மரணம்ன்ற லாஸ்ட் எனிமியை ஜெயிச்சு வந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அதனால நமக்கு வந்து சுவிசேஷமா என்ன சொல்றாரு? இந்த கிருபையை கொடுக்கப்பட்டிருக்கு. என்னது? அவர் மரணத்தை பரிகரித்து அதை முடிச்சு விட்டு டெத்தை அபாலிஷ் பண்ணி அழிச்சு ஜீவனையும் அழியாமையும், இது ரெண்டையும் தான் வந்து பாவம் செய்த போது இழந்தது. என்னது? ஜீவன், அழியாமை. அது ரெண்டையும் ஆதாம் இழந்தான். என்னத்தை எடுத்துக்கிட்டான்? மரணத்தை எடுத்துக்கிட்டான் அந்த பாவத்தினால. இப்ப 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து வரும்போது மரணத்தை அபாலிஷ் பண்றாரு, பரிகரிக்கிறாரு, அதை நிறுத்தி அதை அழிச்சு முடிக்கிறாரு. முடிச்சுட்டு இவன் எதை இழந்தானோ அதை மீட்டு கொடுக்குறாரு, ஜீவனையும் அழியாமையும். இது ரெண்டையும் எடுத்து இதை வந்து அவர் வந்து அவருடைய உயிர்த்தெழுதல்ல இதை வந்து செஞ்சு காட்டி பகிரங்கமா வெளிப்படுத்தி அதை வந்து நமக்கு சுவிசேஷத்தினாலே ஒரு நற்செய்தியை அதை என்லைட் பண்ணி காமிச்சிட்டாரு. இனி வந்து மரணத்திற்கு கூர் கிடையாது, எவ்ரிபடி வில் பி ரிசரக்டட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த ஒரு காரியம் தான் வந்து பைபிள்ல முக்கியம். புரியுது இல்லையா? அப்ப நம்ம இன்னைக்கு பார்த்ததுல வந்து முக்கியமான காரியம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, மனுஷனுடைய முக்கியமான பிரச்சனை என்ன, வாட் இஸ் மெயின் ப்ராப்ளம் என்னன்னா பாவம். ஆதாம் பாவம் செஞ்சான். அந்த பாவம் செஞ்சனால வந்தக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நரகமோ அதெல்லாம் கிடையாது. பாவம் செஞ்சனால வந்தக்கூடியது மரணம். அப்ப மரணம் வரும்போது எது மனிதனை விட்டு போயிருச்சு அப்படின்னா ஜீவனும் அழியாமையும் அவனை விட்டு போயிருச்சு. அப்ப இதை மீட்டு எடுக்கிறது, இதுதான் இருக்கிறதுலே இஷ்யூ, பிரச்சனை. இதுல வந்து இந்த காமெடி மாதிரி கொண்டு வந்ததுதான் இந்த நரகம்.
அப்படின்ற கான்செப்டை கொண்டு வந்து ரிலீஜன் வந்து அதை பூதாகரமாக்கி மேக்னிஃபை பண்ணி இன்னைக்கு வசனத்துல எங்கேயுமே வந்து நரகம்ன்ற ஒரு பெரிய அந்த பிம்ப கான்செப்டே இல்லாம அதை வந்து இன்னைக்கு ரிலீஜன் வந்து அதை பெருசா வந்துச்சு. ஆனா பெருசா எதை வச்சிருக்கணும் ரியாலிட்டியில அப்படின்னா மரணம். ஒன்ஸ் ஃபார் ஆல் டெட்னா அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது. மரணம்ன்றது நித்தியமா ஒண்ணுமே இல்லாம போயிடுறது, அதுக்கப்புறம் நான் ஆளே இல்லை அப்படின்றது தான் உண்மையான பிரச்சனை. அதுல இருந்து இயேசு கிறிஸ்து மறுபடியும் கொண்டு வராரு. அந்த அழியாமையும் ஜீவனையும் கொடுத்து மரணத்தை வந்து அபாலிஷ் பண்றாரு. இதுதான் காஸ்பல், இந்த நற்செய்தி. அப்போ இதுல வந்து நம்ம வந்து இன்னைக்கு ரியல் எனிமி யாருன்றதையும் பார்த்துட்டோம். நரகம் கிடையாது, மரணம் அப்படின்றது. இதுல வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்லைன்னா நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த ஹெல்லுன்ற வேர்டு எப்படி பைபிள் வந்துச்சு, அந்த கான்செப்ட் எப்படி கிறிஸ்டியானிட்டிக்குள்ள வந்துச்சு, பைபிள்ல எப்படி வந்துச்சு, பைபிள்ல என்ன அர்த்தத்துல எங்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்ற காரியத்துல இருந்து நான் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நரகம் அப்படின்ற டாபிக்ல இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா உள்ள போவோம். வேற ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருக்கா யாருக்காவது? இல்ல தம்பி. ஓகே, அப்போ ப்ரேயர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணலாமா? Brother, சொல்லுங்க பிரதர். யா நீங்க ஆட் பண்ணுங்க பிரதர், சொல்லுங்க brother. no, இல்ல நான் I just wanted இந்த PDF தமிழ்ல PDF இது 2 வீக்கும் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இருக்கு பிரதர், பிடிஎஃப் நான் ஏற்கனவே ரெகுலரா அந்த யூடியூப் வீடியோ அனுப்பும்போது பிடிஎஃப் அனுப்பிடுவேன். ஓகே, வண்டர்ஃபுல். ஓகே, தேங்க்யூ. பிகாஸ் தனியா நான் எடுத்து கம்பைல் பண்ணி வச்சுட்டு she would ask for that. அதனால இப்போ இங்கிலீஷ் மட்டுமா இல்ல தமிழ் இங்கிலீஷ் சேர்த்து பைலிங்குவலா? ஓகே, தேங்க்யூ. ஓகே பிரதர், நம்ம அத அப்புறம் நம்ம தமிழ்ல தானே பண்றோம். ஆமா தமிழ்ல பண்றோம். நான் வந்து ஆக்சுவலா ஸ்லைடு மட்டும் தமிழ்ல காட்டுறேன். பைலிங்குவல்ல இருக்கு. அந்த தமிழ் மட்டும் நான் இந்த ஓகே, பைலிங்குவல் இருக்குனாக்கா வெரி குட். தமிழ் மட்டும் டிஸ்ப்ளே பண்றேன். பட் என்னோட பிடிஎஃப் அனுப்புறதுல வந்து பைலிங்குவலா இருக்கும். வண்டர்ஃபுல். ஸ்லைடு வந்து ஒரு இங்கிலீஷ் ஸ்லைடு, அது ஒரு தமிழ் ஸ்லைடு, இங்கிலீஷ் ஸ்லைடு, தமிழ் ஸ்லைடு அப்படி வரும். இந்த பைலிங்குவல்ல போடுங்க தம்பி. அதான் ஆமாமா, சில பேர் இல்ல நான் எப்பவுமே அப்படிதான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமா அதான் பார்த்தேன். அது ஏற்கனவே இப்போ லாஸ்ட் 2 வீக்ஸ் நம்ம இதுல இருக்கு. இது நீங்க முடிச்ச பிறகு போட்டுருவேன். தேர்ட் வீக் தான். தேங்க்யூ. ப்ரேயர் பண்ணீங்களா பிரதர்? முடிச்சிடலாம். ஓகே. நல்ல தகப்பனே தேவரீரப்பா, இந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, மரணத்தை குறித்து அண்ட் மோட்சத்தை குறித்தும் பாவத்தை குறித்தும் பலவிதமான ஆழமான கருத்துக்களை தேவரீர் எங்களுக்கு அருமையான சகோதரர் மூலமாக வெளிப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு சிலரால் வர முடியவில்லை, கண்டினியூவும் பண்ண முடியவில்லை கர்த்தாவே. ஆனாலும் அவர்கள் இந்த காரியங்களை படித்து இது ஒரு அரிய சந்தர்ப்பத்தை நல்லபடியாக பிரயோஜனப்படுத்த கிருபை பாராட்டும். பிரதர் எவ்வளவோ எஃபோர்ட் எடுத்து இந்த காரியங்களை எல்லாவற்றையும் ப்ரிப்பேர் பண்ணுகிறார். ஆண்டவரே, அதை வந்து நல்லபடியாக படித்து அதை புரிந்து கொண்டு ஒரு நல்ல ஒரு கருத்தை மற்ற விசுவாசிகள் கூட பகிர்ந்து கொள்ள தேவரீர் கிருபை பாராட்டும். தேவரீர் எங்கள் எல்லோரையும் நல்லபடியாக காப்பாற்றி வருவதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளின் கூட உடைய கரங்களில் ஒப்படைக்கின்றோம். வருகிற நாட்களையும் கரங்களில் ஒப்படைக்கின்றோம். நீர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து நடத்தும். எல்லா துதி கன மகிமையும் தேவரீரும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Amen. In the name of Jesus. Thank you. Praise the Lord. Thank you. Praise the Lord. Thank you.